சினிமாவுக்காக என்னுடைய பேரை வந்து நான் மாற்றினது தான் 7R. அது இதுன்னு பார்த்தீங்கன்னா கங்குவாவில் போய் நடிச்சிருக்கேன். ப்ளஸ் அது இல்லாமல் ஷார்ட் ஃபிலிம் 2012 ஸ்டார்ட் பண்ணி இது வரையும் ஓடிட்டுருக்கு. அவர் என்ன சொல்கிறாரு, நான் சிங்கப்பூர்லேருந்து ப்ராஜெக்ட்லாம் வாங்கி தரேன், நீங்கள் வந்து பண்ணுங்க அப்படிங்கிற காரணத்தினால நான் ஸ்கிரிப்ட்லாம் எழுதி வச்சுருக்கேன். 12th மேக்ஸில் ஃபெயிலான ஒரு ஸ்டூடெண்ட்டு. மேக்ஸில் நான் கணிதத்தில் வந்து அதேமாரி அங்கே மழை பெஞ்சுன்னு வச்சிங்கன்னா லாரிக்கு அடிக்க தான் படுத்துட்டு போகும், தண்ணி ஓடும். அந்த மழை தண்ணியெலாம் படுத்து நான் தூங்கியிருக்கேன். எழுப்பி விட்டுட்டு அந்த 3 மார்க் ஷீட் வச்சுருக்கோம், நீ தானடா உட்கார்றா. 10th வந்து பார்த்தீங்கன்னா 386 மார்க்கு. மற்ற சப்ஜெக்டில் எல்லாத்துலேயுமே நான் மார்க் அதிகம். அதேமாரி இந்த சப்ஜெக்டில் 98 மார்க் நான் எடுத்த 100க்கு. எங்கள் கொடைக்கானல் நடந்தது. ஸோ சைட் பை சைடு அவர் தேவான வந்து எங்களுக்கு இதையும் தந்தார். வணக்கம் டிகேஸ். இப்போ நம்ம வந்திருக்கோம்னா 7R ஸ்டுடியோ வந்திருக்கோம். அன்னைக்கு வந்து இந்த அண்ணன் நம்ம முன்னாடியே பார்த்துட்டு போனோம். எதுக்காகனா இந்த அண்ணன் சினிமாவை தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு நம்மள மாதிரியே. ஸோ அதனால இவர்கிட்ட வந்து பேசின ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், நமக்கு ஏதோ நாலேஜ் கிடைக்கும்னு சொல்லிட்டு இவரை பார்க்க வந்திருக்கோம். சொல்லுங்க, உங்களோட சினிமாவுக்கு எங்களுக்கு முன்னாடி இருந்திருக்கீங்க, ட்ரை பண்ணியிருக்கீங்கல்ல, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு. ஆக்சுவலாக என்னோட பேர் வந்து ராஜதுரை. சினிமாவுக்காக என்னுடைய பேரை வந்து நான் மாற்றினது தான் 7R. ஸோ 7Rன்னு மாற்றினதுக்கு அப்புறம் சில விஷயங்கள் என் வாழ்க்கையில் நடந்தது. இப்போ இவர் சொன்ன மாதிரி படத்துலலாம் நான் நடிக்கல, ஒரே ஒரு படம் நடிச்சிருக்கேன். அது இதுன்னு பார்த்தீங்கன்னா கங்குவாவில் போய் நடிச்சிருக்கேன். ப்ளஸ் அது இல்லாமல் ஷார்ட் ஃபிலிம் 2012 ஸ்டார்ட் பண்ணி இது வரையும் ஓடிட்டு இருக்கு. 5 படம் ஒரு 4 அந்த ஷார்ட் ஃபிலிம் தான் எடுத்திருக்கேன், நல்லன்னு சொல்லலை. ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் எந்த அளவுக்கு கெயின் பண்ணுறது அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து ஆக்டர் ஆகணும்னு ஆசை. பட் ஆனால் என்னை வச்சு டைரக்ஷன் பண்ண ஆள் யாரும் கிடையாது. ஸோ அதனால எனக்கான ஒரு கேமராவை நானே வாங்கினேன். வாங்கிட்டு ஒரு 2 வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேமரா சும்மாவே தான் கிடந்தது. எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களை சுற்றி இருக்க சர்க்கிளை மட்டும்தான் ஃபோட்டோ எடுத்து சுற்றிட்டு கிடந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய நண்பர் ஒருத்தர் எழில்னு சொல்லிட்டு அவருடைய பொண்ணுக்கு வந்து ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் போகையில் என்னுடைய சின்ன வயசுல இருந்து என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர், அது என்னுடைய ஊரை சார்ந்தவர் தான், தேவான்னு சொல்லிட்டு. அவர் பார்த்தீங்க அப்படின்னா யதார்த்தமா அன்னைக்கு தான் மீட் பண்றோம்னு வச்சுக்கீங்களேன். ஆனா அவருக்கு எனக்கு தெரியும் ஃபர்ஸ்ட்ல இருந்தே, எனக்கு அவரை தெரியும். அன்னைக்கு பேசும்போது நீ போட்டோ எடுப்பியாடா? எடுப்பனே அப்படின்னா, அந்த மாதிரி டிசைன்லாம் பண்ணுவேன்னு கேட்டாரு. நான் டிசைனும் பண்ணுவேன்னு சொல்லி சொன்னேன். சொன்னதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அவர் என்ன சொல்றாரு, நான் சிங்கப்பூர்ல இருந்து ப்ராஜெக்ட்லாம் வாங்கி தரேன், நீங்க வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஆனா வாங்கி கொடுங்க, நான் பண்றேன் அப்படின்னு. ஸோ இந்த கதையெல்லாம் பாத்தீங்கன்னா இங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த ஒரு கேமரா வந்து என் வாழ்க்கை எப்படி மாத்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நான் ஒரு கடைக்கு ஓனர். நான் என்கிட்ட இன்னும் 2 கேமரா இருக்கு. மற்ற தேவையான ஸ்டூடியோக்கு தேவையான எல்லா மெட்டீரியல்ஸும் எல்லா உபயோகங்களும் நான் வாங்கி வச்சிருக்கேன். இப்போ என்னுடைய ஓன் இதுலயே நான் வாங்கி வச்சிருக்கேன். இதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கான ப்ராஜெக்ட்ஸ்லாம் அவர் வாங்கி கொடுத்தாரு. 1 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் என்னுடைய கடைகளுக்கு தேவையான விஷயங்கள்லாம் பண்ணாரு. அப்புறம் கல்யாண ஆர்டர்ல இருந்து எல்லா ஆர்டருமே எங்களுக்கு பிடிச்சி கொடுத்தாரு. அவர் ஸ்டார்ட் அப் பண்ணிவிட்டது தான் இன்னைக்கு இந்த லெவல்ல வந்து நிற்கிது. இந்த கேப்ல பாத்தீங்க அப்படின்னா எனக்கு சினிமா தான் இன்னமும் மைண்ட்ல இருக்கிறது. எப்படியாவது சினிமாக்குள்ள போகணும் அப்படிங்கிற காரணத்தினால நான் ஸ்கிரிப்ட்லாம் எழுதி வச்சிருக்கேன். அந்த ஸ்கிரிப்டுக்கு தேவையான ஆட்களையுமே நான் சேர்த்துட்டு இருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு இருக்கேன். அதுல இவரும் ஒரு ஆளு, நானும் அதுல ஒரு ஆளு தான். இப்பொழுதைக்கு கேங்கா ஃபார்ம் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியால இருக்கிறோம். இவ்வளவுதான் மேட்ரு. வேற என்ன? இப்போ வந்து உங்களோட பர்சனல் லைஃப்ல இந்த விஷயம்லாம் பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு, இந்த விஷயத்த நம்ம பண்ணிருக்கோம், இதுக்கு மேல இதை பண்ணவே கூடாது, இது மாதிரி வேற யாரும் பண்ணிடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம். ஆக்சுவலா இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா நான் அவ்வளவு பெரிய ஆள்லாம் கிடையாது. நான் இப்பயும் பெரிய ஆளுன்னு சொல்லிக்க விரும்பல. ஆனா ஒரு படிப்பு சார்ந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, ஒருத்தன் படிச்சா என்ன ஆகலாம் அப்படிங்கிறதுக்கு என்ன உதாரணமா என்ன நான் சொல்லி அடிக்கிறேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே புடையூர் கிராமத்தில் 12th மேக்ஸில் ஃபெயிலான ஒரு ஸ்டூடெண்ட். மேக்ஸில் நான் கணிதத்தில் வந்து ஃபெயில் ஆகிட்டேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 மாதம் வெளிப்படையாக ஒரு 4 மாதம் நான் ஸ்கூல் போல ஒழுங்கா ஃபெயில் ஆகிட்டேன். திருப்பி ஒரு அட்டெம்ப்ட் அடிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு 36 மார்க் எடுத்து ஃபெயிலு. அடுத்து ஒரு 64 மார்க் எடுத்து ஃபெயில் ஆகிறேன் திருப்பியும். அப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, காலேஜ் சேரலான்னு போறேன். ஐயப்பா பாலிடெக்னிக் காலேஜ் ஐயங்குடியில இருக்கு. அந்த காலேஜ்ல போய் சேர போறேன். வருஷத்துக்கு ஒரு 60,000 இருந்து 70,000 ஃபீஸ் கேட்டாங்க. செம்முக்கு 30-35,000 ரூபாய். என்ன உண்மையை சொன்னா எங்களுக்கு கொஞ்சம் படிப்பு செலவுக்கு நாங்கள் கொஞ்சம் ஏழ்மைப்பட்டது தான். அந்த ரேஞ்சில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன் நான். இதெல்லாம்
அப்படிங்கும்போது நான் என்ன வச்சேன், ஒரே ஒரு பேப்பர் தானே, நம்ம அதை கிளியர் பண்ணா டைரக்ட் செகண்ட் சேரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்க. என்ன பண்ணிட்டேன், சரி உட்காந்து படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து படிச்சு அதை நான் கிளியர் பண்றேன். 70 மார்க் எடுத்து பாஸ் ஆகிறேன். உண்மையா சொல்றேன், ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன் அப்படின்னா, நம்ம அதிகப்படியான மார்க் எடுக்கல. ஆனா 70 மார்க் எடுத்து நான் பாஸ் ஆகி வெளியே வந்ததே எனக்கு பெருசா தெரிஞ்சது அந்த நேரத்துல. திரும்பி பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மாசம் இந்த நெல் அரைப்பாங்க இல்லைங்களா, அந்த மிஷின்ல போய் வேலை பார்த்தேன். ஆந்திரால, அதுவும் இங்க லோக்கல்ல கூட கிடையாது, ஆந்திரால போய் வேலை பார்த்தேன். காலையில 6 மணிக்கு எழுந்திரிச்சு ஸ்டார்ட் பண்ணோம்னா நைட்டு 10 மணி ஆகும். மிஞ்சி போனா ஒரு 4 நாளைக்கு 5 நாளைக்கு தான் ஒரு ட்ரெஸ் என்னால மாற்ற முடியும். ஏன்னா அங்க நடக்கிற வேலைப்பாடுகள் அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டேன். எல்லாம் சொல்லுவாங்க, சில ஒரு நான் பிச்சை எடுக்கிற தவறுதலா இருக்குல்ல, அவங்க எப்படி ட்ரெஸ் போட்டிருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ல தான், அந்த மாதிரி தான் நான் அங்க சுத்திட்டு இருந்ததே. உடம்பு ஃபுல்லா சகதியா தான் இருக்கும். நைட்டு போய் குளிச்சு திருப்பி படுத்தா காலையில ஆனா சகதி ஆயிடும். அதே மாரி அங்க மழை பெஞ்சுன்னு வச்சுக்கோங்க, லாரி கடியில தான் படுத்துருப்போம். தண்ணி ஓடும். அந்த மழை தண்ணியெல்லாம் படுத்து நான் தூங்கியிருக்கேன். அந்த 3 மாசம் எனக்கு கத்துக் கொடுத்தது தான் இன்னைக்கு என் வாழ்க்கையோட இந்த முன்னேற்றம்னு கூட சொல்லலாம். இதுவும் ஒரு காரணம். நான் வந்தோடனே எடுத்த ஒரு முடிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வந்தோடனே ஃபர்ஸ்ட்டு ஜாயின் பண்ணணும். படிச்சே ஆகணும்னு முடிவு பண்ணிட்டேன். போய் டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நான் வந்து சேர்றேன். சேர்ந்து ஒரு 2வது நாள் பார்த்தீங்க அப்படின்னா, என்னுடைய கிளாஸ்ல ஒரு வாத்தியார் இருக்காரு. நான் பேரை சுட்டிக்காட்டி சொல்ல விரும்பல. அந்த வாத்தியார் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா மார்க் ஷீட்டையும் சரண்டர் பண்ண சொல்லுவாங்க இல்லைங்களா? சரண்டர் பண்ண சொல்லும்போது ஸோ சரண்டர் பண்ண சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா, சர்டிஃபிகேட்லாம் நாங்க குடுத்துட்டோம் காலேஜ்ல. ஒரு 2 நாள் கழிச்சு கிளாஸ்ல இருக்க பசங்க எல்லாம் கத்த ஆரம்பிச்சுட்டாங்க, பேசிட்டு இருக்காங்க. நான் கடைசி பெஞ்சுல கடைசி ஆளா உட்கார்ந்துருக்கேன். அந்த சார் என்ன நினைச்சாரு எதுன்னு தெரியல. எழுப்பி விட்டு நம்மள திட்டியிருக்கலாம், என்னனாலும் சொல்லியிருக்கலாம். ஆனா அவரு பண்ண விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எழுப்பி விட்டுட்டு அந்த 3 மார்க் ஷீட் வச்சிருக்கோம். நீதானடா உட்கார்றா, உனக்கு என்னடா சிரிப்பு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டாரு. எனக்கு அந்த இடத்துல வருத்தம் தான் எனக்கு. ஆனா என்ன பேசுன்னு தெரியலையே. நம்ம சின்ன பையன், அப்பதான் 12th முடிச்சுட்டு ஒரு வருஷம் ஃபெயிலு. அப்புறம் திருப்பி போயிட்டு காலேஜ்ல உட்காந்துருக்கிறோம். இந்த மாதிரி சொன்ன உடனே எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு கிளாஸ் எல்லாம் எனக்கு எப்படி எடுக்கிறாங்க. அதுல ஒரு மேக்ஸ் பேப்பர் இருக்கு. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல SOM, ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் சொல்லிட்டு ஒரு பேப்பர் இருக்கு. அங்கேயுமே என்ன பண்ணாங்கன்னா, எல்லா இடத்துலயும் நடக்கிறது தான். நீங்க ஸ்கூல் படிக்கும்போதும் சரி, டியூஷன் போகும்போதும் சரி, ABC கிரேட் வைஸா தான் பிரிப்பாங்க. நல்லா படிக்கிறவன், சுமாரா படிக்கிறவன், பாஸ் ஆனா போதும். இந்த 4 கேட்டகரியே பிரிச்சாங்க அங்கேயுமே. என்னடா பாத்தீங்கன்னா, பாஸ் ஆனா போதும் அப்படின்ற அந்த கேட்டகரியில தூக்கி போட்டாங்க. ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலா நான் 10th வந்து பாத்தீங்கன்னா 386 மார்க்கு. நான் நல்லா படிக்கிற பையன் தான். நம்ம வழி தவறுனா என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கான உதாரணம் என்னைய கூட நீங்க எடுத்துக்கலாம். நான் அப்ப வழி தவறி போனதுனாலதான் ஃபெயில் ஆனதும் கூட. அதுக்கப்புறமா இது நம்ம வாழ்க்கையில இதெல்லாம் நடக்கக்கூடாதுங்கிறதுனால நான் டிப்ளமோல பாத்தீங்கன்னா உட்காந்து படிக்க ஆரம்பிச்சேன். நல்லா படிக்க ஆரம்பிச்சேன். தட்ஸ் மீன் நம்ம என்ன சொல்றதுன்னா, அந்த ஸ்கூல்ல கட் அடிக்கிறது, இந்த பசங்க கூட சேர்ந்து சுத்துறது. ஆக்சுவலா இந்த சிகரெட்டு, தண்ணி அந்த மாதிரி கூட நான் கிடையாது. ஆனா கட் அடிச்சேன். அதெல்லாம் எனக்கு புதுசு. நான் வந்து 11th படிக்கிற வரைக்குமே நல்லா படிச்சுட்டு இருந்த பையன், ஒரு 4 மாசம் பசங்க கூட சேர்ந்து ஸ்கூல கட் அடிச்சுட்டு படிக்காம இந்த மாதிரி ஒண்ணுதுல போச்சு. அப்படியே போச்சு. எல்லார் வாழ்க்கையில அதான் நடக்குது. நீங்க ஃபெயில் ஆன ஒவ்வொரு ஆளையும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அவன் படிச்சு ஃபெயில் ஆனா அப்படிங்கிற கான்செப்ட்ல இருக்காது. அவன் ஏன் சுத்தி இருப்பான், யாரு கூடயாவது இப்படி இப்படி சுத்தி வந்திருப்பான். இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அதுல அதிகமா நடந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் என் வாழ்க்கையும் நடந்தது. நான் எல்லா பசங்களுக்கும் சொல்றது இதுதான். நீ ஃபெயில் ஆயிருக்கலாம். ஒரு சான்ஸ் இருக்கு. என்ன பண்ணலாம்னா, திருப்பி நம்மள மாத்திக்கிறதுக்கான வழிக்குள்ள வரணும். அதை நான் எடுத்தேன், முடிவு பண்ணி தான் வந்தது. அதே மாதிரி தான் டிப்ளமோலையும் ஜாயின் பண்ணேன். என்ன அசிங்கப்படுத்தினாங்க. எனக்கு நான் வருத்தப்பட்டேன். நான் உட்காந்துட்டேன். என்னால அங்க எதுவுமே பேச முடியல. ஏன்னா அது உண்மை இல்ல. நான் வந்து ஒரு 3 மார்க் ஷீட் வச்சிருக்கிற ஒரு பையன் தானே மேக்ஸ்ல. அப்படிங்கும்போது திருப்பி கிளாஸ் எடுக்கிறாங்க. ஒரு 6 மாசம் கடந்து போகுது நாட்கள். அதுல பாத்தீங்க அப்படின்னா, என்னுடைய இந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் மேக்ஸ் பேப்பர் எடுக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த கிளாஸ் வாத்தியார்னு சொல்லிட்டு ஒருத்தவர். அவரு பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேட் ரேங்க்லாம் எடுத்துருக்கிறார். அவரு போட்டோல வந்து ஆக்சுவலா பேனர்லாம் வச்சிருக்காங்க அவருக்காக காலேஜ்ல. அந்த மாதிரி ஒரு ஆள் எங்களுக்கு எடுக்கிறாரு. ரிசல்ட் வந்துருச்சு. நான் வந்தோடனே எங்க அக்காவுக்கு கால் பண்ணி சொல்றேன், இந்த மாதிரி 82% எடுத்துட்டேன், எல்லாத்துலயும் நான் பாஸ் ஆயிட்டேன். ஆக்சுவலா இது மட்டும் தான் அப்பயுமே மைண்ட்ல இருந்து, நான் மார்க் அதிகமா எடுத்து 80% எடுத்திருக்கேன். அவ்வளவுதான். அதை நான் சொல்லிட்டு லேப்ல போய் எல்லாரையும் உட்கார வைக்கிறாங்க. செகண்ட் இயர் நாங்க உட்காந்துருக்கோம், தேர்ட் இயர் பசங்களும் உட்காந்துருக்காங்க.
உட்கார்ந்து இருக்கும்போது இங்க இருக்க சமூகம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி ஜெயிச்சிருப்போம் பாத்தீங்களா, அவனை மட்டுமே அந்த சமூகம் பார்க்கும். புதுசா எவனாலும் ஒருத்தன் கஷ்டப்பட்டு படிச்சு வரான் அப்படிங்கிறதுலாம் தெரியாது. அந்த மாதிரி விஷயம் எனக்கு அங்க நடந்தது. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இயர் வந்து 2 பசங்க அதுக்கு பேர் சொல்றாருல, பேர் சொன்னா ஓகேங்களா. அந்த 2 பசங்களுமே எழுந்திரிச்சு நிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பையன்கிட்ட கேட்குறாங்க. அவன் ஆக்சுவலா அந்த 2 பசங்க தான் டாப்பர் இல்லை. அந்த 2 பசங்கள்ட்ட கேட்கும்போது ஒருத்தவன் 96 மார்க்குங்கிறாங்க, இன்னொரு பையன் 94 மார்க்குன்னு சொல்லிட்டு ஓகே. கிளாஸ் வாத்தியார் முத கொண்டு அங்க இருந்த ஒரு 5 வாத்தியார் நிக்கிறாங்க. எங்களுக்கு சப்ஜெக்ட் எடுத்த 5 வாத்தியாருமே அங்கதான் நிக்கிறாங்க. ஆனா 5 வாத்தியாருமே இந்த 2 பசங்களை ஓகே 96 மார்க். ஆக்சுவலா மேக்ஸ் பேப்பர் வந்து இம்பார்ட்டன்ட் பேப்பர் அந்த செம்ல. அது இல்லாம கிளாஸ் வாத்தியார் எடுக்கிறாரு. அதை கூப்பிட்டு கேட்கறாங்க. இப்படி நடந்த உடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டாங்க. ஒரு 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 நிமிஷம் கழிச்சு தான் ஒரு பையன், ஆக்சுவலா நான் இந்த மார்க்லாம் எடுத்தேன், என் பக்கத்துல உட்காந்து என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் பார்க்கலாம். பார்த்துட்டு எதாவது சொன்னாங்க, சார் இல்லைங்க சார் இங்க ஒரு பையன் 98 மார்க் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே யார் அதுன்னு சொல்லி எழுந்திருக்க சொல்றாங்க. என்ன என்ன 3 மார்க் ஷீட் சொல்லி ஒரு வாத்தியார் சொன்னார் இல்லைங்களா, அந்த வாத்தியார் அங்க பக்கத்துல என்னுடைய அந்த மேக்ஸ் வாத்தியார் பக்கத்துல நிக்கிறாரு. சரி எழுப்பிட்டு உடனே யாரா அது அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. அப்ப நான் எழுந்திரிச்சு நிக்கிறேன். நான் நின்னதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, அந்த டிபார்ட்மெண்ட் ஆக்சுவலா அந்த லேப்ல செகண்ட் இயர் தேர்ட் இயர்னு எல்லாருமே நிக்கிறாங்க. என்ன கலாய்ச்ச என்ன இந்த மாதிரி சொன்ன அந்த வாத்தியார் அங்க இருக்கிறாரு. அதே மாரி எனக்கு லேப்ல மார்க்கும் கம்மியா தான் போட்டாங்க. ஏன்னா பாஸ் ஆனா போதுன்ற அந்த கேட்டகரியில இருக்கும்போது, மற்ற சப்ஜெக்ட்ல எல்லாத்துலயுமே நான் மார்க் அதிகம். அதே மாதிரி இந்த சப்ஜெக்ட்ல 98 மார்க் நான் எடுத்தேன் 100க்கு. ஸோ எடுத்ததுக்கு அப்புறம் தான் அங்க இருக்க வாத்தியார் என்னை கலாய்ச்சவர் எல்லாருமே பார்த்துட்டு, இந்த பையன் படிப்பான், இந்த பையனுக்கு திறமை இருக்குன்னு சொல்லி அதுக்கு அடுத்த செம்ல இருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இதுதான் அங்க நடந்தது. வெளிப்படையா சொன்னா, நீங்க உங்க திறமைய காட்டினாதான் இந்த உலகம் உங்களை சார்ந்து உங்களுக்கான சில விஷயங்களை செய்ய ரெடியா இருக்கும். அந்த மாதிரி இப்ப இந்த முயற்சி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இவரு ஸ்டார்ட் அப் தான், நானும் ஸ்டார்ட் அப் தான். உண்மையை சொன்னா ஃபர்ஸ்ட் டைம் என்னை தேடி வந்து இதை நீங்க பேசுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்கன்னு சொன்ன முதல் இந்த பையன் தான். மற்றபடி யாரும் வரல இது வரைக்கும். என்ன சார்ந்து இருக்கக்கூடிய என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு கூட நீ என்னடா படம் எடுத்துட போற அப்படின்ற கான்செப்ட்ல தான் இன்னமும் இருக்காங்க. ஆனா அதுக்காக அவங்க நான் தவறு சொல்லல. சப்போர்ட் பண்ண வேண்டிய இடத்துல அவங்க சப்போர்ட் பண்ணிருக்காங்க. கலாய்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படித்தானே இன்னும் போல, நீ என்னடா எடுத்து பண்ண போற, உனக்கு நடிப்பு வரல ஒண்ணு வரல, ஸ்கிரிப்ட் நீ எப்படி எழுத போற, ஸ்கிரிப்ட் எப்படி அதை வச்சு எப்படி நீ கதையை வந்து ஸ்கிரீன்ல கொண்டு வருவ, இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமா பேசியிருக்காங்க. ஆனா அவங்க சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, நான் இன்னும் என்னோட சைட்ல இருந்து நான் எந்த ஒரு முயற்சியும் எடுக்கல. அதான் உண்மை. ஸோ காலேஜ்ல நான் முடிக்கும் போது, நான் வெளியே பாஸ் அவுட் ஆகி வரும்போது ஒரு 97% நான் கடைசி செம்ல மட்டும். ஓகேங்களா. அப்ப என்னுடைய முயற்சி, என்னுடைய வளர்ச்சி எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க, நான் வளர்ந்திருக்கேன். ஆனா அதுக்கு அடுத்து நான் எடுத்த முடிவுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப சூழ்நிலையால நான் துபாய்க்கு போக வேண்டியதா இருந்தது. ஸோ அங்க ஒரு சேல்ஸ்மேனா நான் போனேன். ஆனா துபாயில எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதானே, ஒரு வேலைக்கு போனா அங்க இருக்க எல்லா வேலையும் தான் பார்த்தாகணும். ஸோ நான் ஒரு டைலரிங் மெட்டீரியல் ஷாப்புக்கு தான் வேலைக்கு போறேன். அங்க லோடிங் இருக்கும், அன்லோடிங் இருக்கும், பொருள் எடுத்துட்டு வந்து கொடுக்கணும், கூட்டுற வேலை இருக்கும், பெருக்கிற வேலை இருக்கும், எல்லாத்தையும் தான் பார்த்தாகணும். ஒரு 2 வருஷம் நான் வேலை செஞ்சுட்டு 3வது வருஷம் ஸ்டார்டிங்ல இருந்து நான் ஒரு இன்டர்வியூலாம் அட்டன் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து ஒரு 4 லாங்குவேஜ் தெரியும். தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, மலையாளம். இங்கிலீஷ் ஆவரேஜ் தான். ஆக்சுவலா பேசுறது புரியும், எனக்கு திருப்பி ரிப்ளை பண்றது கொஞ்சம் கஷ்டம். ஆனா மற்ற 3 லாங்குவேஜ் நல்லா பேசுவேன். ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நான் கெயின் பண்ணிக்கிட்டு எல்லா இடத்துலையும் இப்போ இன்டர்வியூ அட்டன் பண்ணா ஒரு 40 கம்பெனி வந்து ஏறி இறங்குனா அங்க கேட்ட ஒரே வார்த்தை, உங்கள்கிட்ட என் டிகிரி இல்லை, 2வது நீங்க டிப்ளமோ மெக்கானிக்கல் முடிச்சுட்டு எதுக்கு சேல்ஸுக்கு வந்தீங்க, இந்த மாதிரியான கேள்வி மட்டும்தான் என்கிட்ட கேட்டாங்களே தவிர எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க பார்க்கல. ஸோ ஏதாவது ஒரு காரணங்கள், ஒரு இடத்துல டிகிரி இல்லை, ஒரு இடத்துல நீங்க இதை படிச்சுட்டு இதை பண்ணீங்க. ஸோ ஏர்போர்ட்ல கூட நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது அவங்க கேட்ட கேள்வி இதுதான், நீங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஓகே, நான் அதுக்காக நான் உங்களுக்கு வேலை தரலாம், ஆனா நீங்க இந்த 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா சேல்ஸ்ல தானே இருக்கு உங்களுக்கு, இங்க இல்லையே, நாங்க எப்படி உங்களுக்கு வேலை தரது அப்படின்னு சொல்லி கூட ரிஜெக்ட் பண்ணாங்க. அப்புறமா பாத்தீங்க அப்புறம் ஒரு 3 வருஷமா வேலைக்கு போறேன். எனக்கு ஒரு சொல்லுவாங்களே, காலையில 7 மணி ஈவினிங் 7 மணி வீட்டுக்கு வரலாம். வெள்ளிக்கிழமை நான் இருக்கும் போதெல்லாம் வெள்ளிக்கிழமை தான் லீவு. எனக்கு மாச சம்பளம் 2000 கிராம்ஸ் தந்தாங்க. அதுல ரூம் சாப்பாடு எல்லாம் போக மாசம் ஆனா ஒரு 17,000 ரூபாய் வீட்டுக்கு அனுப்பலாம். நான் இருக்கும்போது ஒரு கிராம்ஸோடைய ரேட்டு 17 ரூபாய். 17,000 தான் என்னால வீட்டுக்கு அனுப்ப முடியும். அதை தாண்டி ஒண்ணுமே பண்ண முடியாது. அதே மாதிரி நான் அங்க இருக்கும்போதே என் வாழ்க்கையில சில கசப்பான விஷயங்கள்லாம் நடந்திருக்குது, சில விஷயங்கள்லாம் இழந்திருக்கும். கடைசியா நான் முடிவு பண்ணது பாத்தீங்க அப்படின்னா, முடிவுகளை நம்ம எடுக்க கத்துக்கணும், அது சரியான மட்டும் பார்த்தா போதும்.
நீங்க பெத்தவங்கள்ட்ட சொல்லுங்க, சொல்லுங்க போதும். ஆனா அவங்க சொல்றத முழுக்க நம்ம செய்யணும் அப்படின்னு நினைச்சா, நீங்க நினைச்ச இடத்துக்கோ, நீங்க நினைச்ச வளர்ச்சியோ உங்களுக்கு கிடைக்காது. நம்ம செய்யறது கரெக்டா, நம்ம செய்யற செயலால யாரு மனசாவது புண்படுதா? வீட்டுல இருக்கிறவங்க அவங்க அப்படி சொல்றதுக்கான காரணம், எப்பா இது வேணாம்ப்பா, நீ ஒரு வேலைக்கு போப்பா அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, அதுக்கான காரணம் நம்ம பையன் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணம் மட்டும்தான். ஆனா சுத்தி சூழல்ல இருக்கிறவங்க இது வேணாம், இது நீ செய்யாத, இது உனக்கு செட் ஆகாது அப்படின்னு அவங்க சொல்றாங்கன்னா அதை ஏத்துக்காதீங்க. ஏன்னா இதை நீங்க புடிச்சு செய்றீங்க. இதை இப்ப நான் செய்யற வேலை எல்லாமே எனக்கு நான் புடிச்சு செய்யறது. இது இன்னொருத்தவங்க சொல்லி, எப்பா இதை நீ செய்ய உனக்கு வரும் அப்படின்னு நான் செய்யல. எனக்கு பிடிச்சிருக்கு, நான் செஞ்சேன். அதை நான் ஈஸியா கத்துக்கிட்டேன். இன்னைக்கு என்ன நான் பாத்தீங்க அப்படின்னா ஒரு போட்டோகிராஃபரும் நான் தான், வீடியோகிராஃபர் நான் தான், போட்டோ எடிட்டர் நான் தான், வீடியோ எடிட்டர் நான் தான். ஆல்பம் போடுறதுல இருந்து A to Z எல்லா ஒர்க்கையும் நான் கத்துருக்கேன். எல்லாரும் சொல்ற மாதிரி ஒரு முதலாளி, இப்ப இந்த கடைக்கு நான் ஓனரா இருக்கேன் அப்படின்னா, இங்க ஒரு ஆள் நான் வேலைக்கு வைக்கிறேன்னா அவன் போயிட்டா அந்த வேலையை நான் எடுத்து செய்யணும். அந்த அளவுக்கு நம்ம ஸ்கில்லை நம்ம வளர்த்துக்கணும். அதே மாதிரி ஒரு டைரக்ஷன் பண்ண போறோம் அப்படின்னாலுமே அதே அளவுக்கு ஸ்கில்லை நம்ம வளர்த்துக்கிட்டா மட்டும்தான் நம்மளால முடியும். ஸோ ஒவ்வொரு கட்டத்திலையுமே என்னுடைய வளர்ச்சி இருந்திருக்கு. எனக்கு சப்போர்ட்டு உண்மையை சொன்னா ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. நான் கடை ஆரம்பிச்சப்போ என்னுடைய ஃப்ரெண்டு வெங்கடேசன் சொல்லிட்டு சொல்றதுக்கு தேவானனா இருக்கட்டும், வெங்கடேசனா இருக்கட்டும், தமிழ்ச்செல்வனா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய கடை நான் ஸ்டார்டிங் ஆரம்பிச்சப்போ எனக்கு 2500 3000 ரூபாய் வாடகை. எனக்கு செம்ம பயம். நான் ஸ்டார்ட் அப்லாம் பார்த்தீங்கன்னா 15,000 20,000 தான் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்கேன். அப்பதான் ஆரம்பிக்கிறேன். ஸோ அப்ப இருந்த ஒரு பயம் பார்த்தீங்க அப்படின்னா, வெறும் 2500 எப்படா வாடகை, 3000 ரூபாய் எப்படா வாடகை கொடுக்க போறேன் அப்படிங்கிற ஒரு பயம்லாம் எனக்கு இருந்துட்டே இருந்தது. என்னால முடியல. எப்படா 3000ங்கிறது அதிகம் இல்லை. ஆக்சுவலா நான் சென்னையில துபாயில இருந்து வந்த உடனே வேலையை விட்டு வரேன். வேலையை விட்டுட்டு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா, சென்னையில நான் கொரோனா டைம்ல ஆக்சுவலா வரும்போது 80,000 ரூபாய் கடன். அப்படிங்கும்போது ஒரு 300 ரூபாய் சம்பளத்துக்கு தான் நான் சென்னையில போய் வேலை பார்க்குறேன். 300 ரூபாய் ஒரு நாளைக்கு 300 ரூபாய் தான். நீங்க ஒரு 8 ஹவர் 9 ஹவர் வேலை பார்க்கணும். அது பாத்தீங்கன்னா நம்ம பைக்ல வச்சிருக்க டிஸ்க் பிரேக் இருக்கு பாத்தீங்கன்னா, ஒரு டியூப் வருது இல்ல, அதை ப்ரொடக்ஷன் பண்ணி டெஸ்டிங்ல நான் இருக்கேன். ஒரு 9 மாசம் அதுல வேலை பார்க்குறேன். அந்த கொரோனா டைம்லயும் வந்துட்டு தான் வேலை பார்க்குறேன். வேலை பார்த்து மாசம் ஆனா 9,000 10,000 ரூபாய் தான் சம்பளம். திருப்பி செகண்ட் லாக்டவுன் வந்தது. May 6 எப்பயோ வந்து 22 ஆமா வந்தது. வந்தோடனே நான் ஊருக்கு வர ஒரு 2 மாசம் வேலையை விட்டுட்டு ஆக்சுவலா வந்துட்டேன். வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த எழிலன், அவர் எனக்கு சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட். அவர் எனக்கு அந்த ஆர்டரை கொடுக்குறாரு. அந்த ஆர்டர் அன்னைக்கு தேவான் வராரு. யதார்த்தமான ஒரு மீட்டிங் தான் அது. எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, நம்ம வாழ்க்கையில ஒரு ஆள் ஏதோ ஒரு சூழ்நிலை வருவாங்க, அதை நம்ம புடிச்சுக்கிட்டாலே பெரிய ஆள் ஆயிடலாம். இங்க நடந்ததுமே அதான். யதார்த்தமா வராரு, எனக்கு ப்ராஜெக்ட் வாங்கி கொடுக்குறாரு, எனக்கான சம்பளத்தை உருவாக்கி கொடுத்தாரு, எனக்கான தொழிலை கத்து கொடுத்தாரு. அதாவது இப்படி இதை செய்ய, ஏதாவது ஒரு தவறு நடக்குதுன்னா உடனே அதை மாத்திடுவாரு. நம்ம எப்படி சொல்றது, இப்ப நம்ம கடைக்கு போகாம இருக்கோம், ஒரு ஆர்டர் எடுக்காம போகாம இருக்கோம்னா அதெல்லாம் அந்த மாதிரி செய்யக்கூடாது. நீ ஒரு தொழில் பண்ற அப்படின்னா அவன் கரெக்டா ட்ரஸ்டா நீ போய் கரெக்டா பண்ணி கொடுத்துடணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கிரியேட் பண்ணி விட்டது அவர் தான். பண்ணி விட்டு கடை ஸ்டார்ட் அப், இப்ப எனக்கு கடை ஆரம்பிக்கணும்னு ஆசை, பணம் தேவை. சிம்பிள் தான். என் ஃப்ரெண்டுக்கு தான் நான் அடிக்கிறேன். 1 லேக் ஆகுங்கிற மாதிரி இருக்கு. ஆனா என் ஃப்ரெண்டுக்கு நான் சொல்றேன், அவன் சிம்பிளா பண்ணிட்டான். அவன் அப்ப சிங்கப்பூர்ல இருக்கான். ஸோ அவன் நான் படிக்கிறதுல இருந்து ஆக்சுவலா மேட்ரு இதுல பெருசா நீங்க யோசிக்க வேண்டியது தான். நான் துபாயில இருந்து வந்த உடனே 5வது நாள் வேலை கொடுங்க. நான் 5ஆவது நாள்ல ஒரு வாரத்துல நான் சென்னை போயிட்டேன். போயிட்டு எனக்கு வேலை கிடைக்கல. 7 நாள் சரியான சுத்தம். அதுக்கப்புறம் 8வது நாளும் ஒரு வேலை கிடைச்சது. கிடைச்ச வேலையை விட்டுறக்கூடாது. முதல்ல நம்ம ஸ்டார்ட் அப் அதுதான். இங்க பிரச்சனை இப்ப என்னன்னா, நம்ம எடுத்த உடனே 20-30,000 சம்பளம் போக முடியாது. நான் ஒரு இடத்துக்கு போறேன், எனக்கு முதல்ல செலவுக்கு காசு வேணும். அதுக்கு எனக்கு ஒரு வேலை வேணுங்கிறதுனால ஃபர்ஸ்ட் நான் வேலையில ஏறிட்டேன். எனக்கும் சென்னையில ஃப்ரெண்ட் இருக்காரு. திருவள்ளூர்ல தான் நான் தங்கியிருந்தேன். பிரகாஷ்ங்கிறவர் தான் எனக்கு ரூம் எல்லாத்தையுமே செட் பண்ணி கொடுக்குறாரு. அடுத்து உடனே எனக்கு டிகிரி போடணும்னு ஆசை. ஏன்னா நான் 12th பாஸ் இல்லை. டிகிரி போலான்னு முடிவு பண்ணிட்டேன். மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ். ஆக்சுவலா அங்க பாத்தீங்கன்னா அவரு சென்னையில இருக்க என் ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா BA கிரிமினாலஜி முடிச்சிருக்காரு. முடிச்சோன்னா அது மாதிரி படிச்சிருக்கேன்னு எனக்கு அது மேல ஒரு ஈர்ப்பு வந்துருச்சு. BA கிரிமினாலஜி நான் போய் ஜாயின் பண்றேன். ஜாயின் பண்ற அன்னைக்கு எனக்கு கேஷ் ஆக்சுவலா என்கிட்ட இல்ல, காசு இல்லை. 2000 ரூபாய் தான் இருக்கு. 7,000 8,000 கட்டணும். அன்னைக்கு என் ஃப்ரெண்டுக்கு நான் இன்வெஸ்ட்மெண்ட் அடிக்கிறேன். அடிச்ச உடனே அவன் செஞ்ச முதலாளன்னு பாத்தீங்கன்னா என்னுடைய முதல் வருஷ காலேஜ் ஃபீஸ் அவன் தான் கட்டுறான். ஓகேங்களா? அவன் என்ன சொல்லிட்டான், நீ படி பாத்துக்கலாம் அப்படின்னு முதல் வருஷ காலேஜ் ஃபீஸை கட்டிட்டா நான் உள்ள என்ட்ரி ஆயிட்டேன். ஸோ அங்கிருந்து இது ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லலாம். ஏன்னா என்னுடைய படிப்பு வளர வளர
என்னுடைய திறமையும் வளர ஆரம்பிச்சது, என்னுடைய சர்க்கிள் பெருசாக ஆரம்பிச்சது, எனக்கான சப்போர்ட் அதிகமாக ஆரம்பிச்சது. என்னுடைய கடையில இப்போ ஒரு சிஸ்டம் வச்சிருக்கேன், அது தமிழ்ச்செல்வன் அவர் தான் கொடுத்தாரு. அதே மாதிரி என்னுடைய ஆர்டர் இருக்கு இல்லைங்களா, அது எல்லாத்தையும் வந்து தேவாண்ணன். அதே மாதிரி என்னுடைய பிசினஸுக்கு தேவையான பணத்தை ஒருத்தன் கொடுத்தான் பார்த்தீங்களா, அவன் வெங்கடேசன். எனக்காக கொடுப்பா, திருப்பி நான் அவன்கிட்ட கொடுத்தா திருப்பி எனக்கே ஏதாவது ஒரு செலவு பண்ணுவான். எப்படி சொல்றா, இப்ப நம்ம எனக்கு ஒரு செலவு கொடுக்குறான், திருப்பி நான் கொடுத்தாலுமே இந்த பொருளை வாங்கி போடுன்னு சொல்றேன் அவன் தான். நீங்க கடையில இருக்க ஜிம்பிள்ல இருந்து கேமரா முதல் கொடுத்து எல்லாமே அவன் வாங்கி கொடுத்து இப்படி பண்ணதுதான் எல்லாமே இங்க இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி சூழல் நமக்கு வந்து அமையணும். ஓரளவுக்காவது ஒரு 5 பேராவது கூட உங்களுக்கு வச்சுக்கிங்க ஃப்ரெண்ட்ஸை. நீங்க சந்தோஷமா இருக்கும்போது இருக்கானோ இல்லையோ, கண்டிப்பா சோகமா இருக்கும்போதாவது ஒரு 2 பேராவது வந்து உங்களுக்காக நின்று பேசணும். அது எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி. ஸோ இந்த மாதிரி தான் இன்னைக்கு என் வாழ்க்கையை ஆரம்பிச்சு நான் இங்க வந்து நிக்கிறேன். ப்ளஸ் இன்னைக்கு நான் எம்ஏ கிரிமினாலஜி முடிக்க போறேன். அந்த வருஷத்தோட முடிக்க போறேன். ஒரு 12th ஃபெயில் ஆன ஒரு பையன் இன்னைக்கு எம்ஏ கிரிமினாலஜி முடிக்க போறான். எல்லாரும் சொல்ற மாதிரி தான், கரஸ்ல தானே முடிக்கிறீங்க, அங்கதான் எல்லாம் எப்படி எழுதுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும், எப்படி பண்றீங்கன்னு உங்களுக்கு தெரியும். இது படிப்பு சார்ந்த விஷயம். நீங்க உங்களுக்கு எது தேவை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கீங்க. இது கரஸா இருக்கட்டும், இல்ல ரெகுலரா இருக்கட்டும். ஆனா ஒரு படிப்பு நீங்க படிச்சிருக்கிறவங்கிறத உணர்த்தினாதான் உங்களால எல்லா விஷயத்தையும் கத்துக்க முடியும். ஓகே, நான் இந்த மாதிரி படிச்சிருக்கேன், இப்போ ஒரு விஷயம் எனக்கு வருது அப்படின்னா எனக்கு அதை கத்துக்கிறதுக்கு எனக்கு இந்த படிப்பு உதவுது. ஒரு விஷயத்த எனக்கு இன்னைக்கு எனக்கு பாத்தீங்கன்னா ஏஐ வந்து ஸ்டார்ட் அப்லாம் எனக்கு சுத்தமா புரியல, அது என்னன்னு தெரியல. இன்னைக்கு நான் ஏஐலயே இமேஜஸ் எல்லாத்தையுமே ஜென்ரேட் பண்ணி அது மூலயமா ஒரு ரெவன்யூ நான் எடுத்துட்டு இருக்கேன். அதுக்கு எனக்கு இந்த படிப்பு தான் உதவுது. இன்னைக்கு ஒரு தொழில் சார்ந்ததா இருக்கட்டும், நீங்க ஒரு வேலைக்கு போறதா இருக்கட்டும், நீங்க கிராமத்துல ஏஐ வந்து எல்லாத்துக்கும் ஜாப் எடுத்துட்டு இருக்குன்னு தானே சொல்றாங்க. அதாவது நல்லா புரிஞ்சுக்கிங்க, வளர்ச்சியை தடுக்க முடியாது. ஒரு ரியாலிட்டிக்கு எப்பவுமே வந்துக்குங்க. இன்னைக்கு டெக்னாலஜிஸ் நம்ம மொபைல் போன் இப்போ வச்சு நாங்க எடுத்துட்டு இருக்கோம், ரைட்டு தானுங்களா? மொபைல் வந்துருச்சு, வந்த உடனே எல்லாம் சொல்லுவாங்கல்ல, குருவி எல்லாம் சாகுது, இயற்கை சார்ந்த விஷயங்கள்லாம் பழங்கள்லாம் அழிக்குதுன்னு சொல்லி சொல்றோம்ல, காற்று மாசுபடுத்துன்னு சொல்றோம். யூஸ் பண்ணாம இல்லை, யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ இன்னைக்கு கார்பரேட்டுங்கிறது நீங்க நல்லா பார்க்கலாம். இங்க யாரு எப்ப எந்த மொபைல வாங்கணும், இன்னைக்கு 5G, இன்னைக்கு எல்லாருமே 5G மாறிட்டாங்க. ஆக்சுவலா நம்ம பாருங்க, பட்டன் போன்ல இருந்து ஜென்ரேஷனை மாத்துறாங்க அவங்க. அவன் என்ன உருவாக்குறானோ அதை நம்ம செஞ்சுதான் ஆகணும். இப்ப நான் ஏஐ கத்துக்கல அப்படின்னா எனக்கு ஆர்டர் கிடையாது. சொல்றது இதை நான் கத்துக்கிறதுனால இது டெக்னாலஜிஸ், இது படிப்புன்னு யோசிச்சீங்க, இது வந்ததுனால 1000 பேத்துக்கு வேலை போயிடுச்சு, உண்மைதான். அப்போ அந்த அதுக்கான மாற்றத்தை கொண்டு வரணும்ல. இப்ப சில விஷயங்கள் இருக்கு, இயற்கை சார்ந்த விஷயங்களை பண்ணுன்றோம். இங்க எல்லாத்துக்கும் நிலம் இருக்கு. ஆனா இங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, இயற்கையை நம்ம விவசாயம் பண்ணாலே உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை. இது வரைக்கும் விவசாயிகளுக்கு ஒன்றும் பெருசா லாபம் கிடைக்கல. லாபம் நீட்டுற மாதிரியோ லாபத்தை கொடுக்குற மாதிரியோ இந்த அரசாங்கமும் செய்யல. அதுதான் உண்மை. செஞ்சிருந்தா இன்னைக்கு இத்தனை பேர் புலம்ப மாட்டாங்க. நீ போனா ஒரு விவசாய பண்ற ஆள்கிட்ட போய் நான் கேட்கிறேன், விவசாயத்தை வச்சு நல்லா சம்பாதிக்கலாம்னு நான் சொன்னா, அவங்க முதல்ல பண்றது என்ன பார்த்தா முகம் சுழி ஒரு வருத்தத்தை அவங்க முகத்துல காட்டுது. விவசாயம் பண்ணி என்னப்பா சம்பாதிக்க போறோம், நம்ம விவசாயத்துல ஒன்றும் லாபம்லாம் கிடையாது, பண்ணிட்டு இருக்கோம் அவ்வளவுதான், ஏதோ நம்ம குழப்ப ஓடிட்டு இருக்கா, இப்படிப்பட்ட வார்த்தைகள் தான் அதிகமா வருது. அதை மாத்தணும் அப்படின்னா தற்சார்பு பொருளாதாரம் தான், சிம்பிள் தான். நீ கேஸ் தட்டுப்பாடு, நீ பயோகேஸ்ன்ற ஒரு பிளான்ட் இருந்தாலோ இல்ல ஒரு ஒவ்வொரு வீட்டுக்கும் அதை உருவாக்கி தந்திருந்தாலே நீ கேஸ் பிரச்சனை கிடையாது, எலக்ட்ரிசிட்டி பிரச்சனை. ஒவ்வொரு வீட்டுக்கும் சோலாரோ அல்லது ஒவ்வொரு கிராமம் சார்ந்து சோலாரை உருவாக்கி கொடுத்தா இன்னைக்கு வெயிலால பாத்தீங்கன்னா அது காலத்துக்கு அழியாது. இன்னைக்கு சோலாரை வச்சு நீங்க எலக்ட்ரிசிட்டி எடுத்தாலே நம்ம ஒரு கிராமத்துக்குலாம் சாதாரணமா கொடுக்கலாம். ஆனா இங்க உருவாக்குவதற்கான விஷயங்களை யாரும் கையெடுக்க ரெடியா இல்லை. இதுக்கப்புறம் மாறுதா அப்படின்னு வேணா நம்ம கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்பதான் எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு. சில விஷயங்கள் முன்னெடுப்பு நல்லா இருக்கு. இருந்தாலுமே நான் எதிர்பார்க்காத அளவுக்கு சில விஷயங்களை பண்றாங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமான விஷயங்களையும் கொடுக்குது. ஆனா நம்ம கிராமத்துல இருக்கக்கூடிய பசங்களுக்கு நாங்க சொல்ல விரும்புறது என்னங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கிங்க. முதல்ல உங்க வீட்டுல இருக்க அப்பா அம்மாவை வச்சு பாருங்க, அதுக்கப்புறம் நீங்க மத்தவனை பாருங்க. சுத்தி நடக்கிற விஷயங்கள்லாம் நீங்க முதல்ல பார்க்காதீங்க. ஏன்னா நீங்க படிக்கிற படிப்பை கரெக்டா படிச்சிருக்கீங்களான்னு கேட்டா இல்ல. கேட்டா நான் டிகிரி முடிச்சிருக்கேன். சரி, ஓகே, டிகிரி முடிச்சிருக்கீங்க, அதை வச்சு ஏதாவது வேலைக்கு போறீங்கன்னு கேட்டா வேலைக்கு போல, வீட்லயே இருக்கிறேன்றீங்க. இல்லையா, ஓகே, நல்லா இருக்க நிலத்துல போய் விவசாயத்தை பாருங்கன்னா அதையும் பார்க்க மாட்டேன்றீங்க. என் கிராமத்துலயே நீங்க, என் கிராமத்துல ஆர்ட்ஸ்ல இருந்து சீரியஸ்ல இருந்து எல்லாத்தையும் போட்டு இருக்காங்க. சின்ன பசங்க ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் கொண்டாடுறாங்க அப்படின்னா அவனாவது போய் சரக்கு வாங்கி கொடுப்பானுங்களா? எனக்கு அது இங்க இங்க எங்களுடைய கிராமத்துல, எங்க கிராமம்னு சொல்லலாம், நான் இங்க இருக்க கலாச்சாரமே இப்ப அப்படிதான் மாறிட்டு இருக்கு. ஒரு டிஜிட்டலா சில விஷயங்கள் பண்றோம் அப்படின்னா கரெக்டா செய்யணுங்கிறது தான் மேட்ரு. பல விஷயங்களை மாற்ற வேண்டியது இருக்கு, பல விஷயங்களை செய்ய வேண்டியது இருக்கு. கற்பனைங்க.
ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா லட்சக்கணக்கில் ஸ்டூடெண்ட்ஸ் வெளியே வராங்க. நீங்கள் ஆர்ட்ஸாக எடுத்துக்கிட்டாலும் சரி, இன்ஜினியரிங் எடுத்துக்கிட்டாலும் சரி, வேற கல்வி சார்ந்த வேற ஏதாவது ஒரு சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும், அதிகப்படியான மாணவர்கள் வந்து வெளியே வராங்க. ஆனால் அதுக்கான நேரங்கள் சத்தமாக கிடையாது. அதனால உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயமோ அல்லது படிப்பு சார்ந்த விஷயமோ ப்ராக்டிக்கலாக விஷயங்களை கற்றுக்குங்க. அதுலேயே அப்புறம் தியரிட்டிக்கலாக நீங்கள் ஏதாவது அப்ளை பண்ணி அதில் நம்ம பெரிய ஆள் ஆகிறதுக்கு என்ன விஷயங்கள் நமக்கு வாய்ப்புகள் கிடைக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கிட்டு மேலே வரதுக்கான வழியை பாருங்கள். நீங்கள் நல்லா பார்க்க வேண்டிய விஷயம் அப்படின்னா, நம்ம கிராமத்தை சுற்றி ஒரு 4லேருந்து 5 பேர் தான் கண்டிப்பாக இந்த பொதுவான விஷயங்கள்ல வந்து ஈடுபடாமல் கரெக்டாக படிச்சுட்டு மேலே போகிற ஆளுங்க இருப்பாங்க. கண்டிப்பாக ஹெல்ப்னா பண்ணுவாங்க. ஆனால் அவங்க யாருமே இந்த கிராமத்தில் அவங்கள வெளிக்காட்டிக்க விரும்பவே மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்க ஆளுங்களை பார்த்து முடிஞ்சா உங்களுக்கு அவங்க தெரிஞ்சவங்களா இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட இது நான் இப்படி பண்ணலான் இருக்கேன், இது செய்யலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டு முடிஞ்ச அளவுக்கு அவங்கள்ட்ட இருந்து சில உதவிகளை எடுத்துக்கிட்டு பெரிய ஆள் ஆகிறதுக்கான வழியை மட்டும் பாருங்க. இந்த கிராமத்தை சுற்றி நான் வருவேன், போவேன், பைக் வாங்குவேன், சுற்றுவேன், நான் பெரிய ஆள் அப்படிலாம் சத்தியமாக நினைக்காதீங்க. அப்படிப்பட்ட விஷயங்களை பண்ணவும் பண்ணாதீங்க. அது உங்கள் வாழ்க்கைக்கு வளர்ச்சியாக இருக்காது. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அதை விட்டு விலகிறதுக்கான வழியை மட்டும் பாருங்கள். படிங்க நல்லா. என்னன்னா சொல்லிட்டு போட்டு படித்தா ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்றும் பண்ண படித்தா நாளைக்கு அந்த படிப்பு உங்களை காப்பாற்றும். இவ்வளோதான் மேட்ரு. 2வது, இப்போ நாங்கள் 2 பேர் இருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு தான் அந்த பையன் வந்து என்கிட்ட வீடியோ எடுக்கிறாப்புல. இது பிகினிங்காக மட்டும்தான் இருக்கும். கண்டிப்பாக இதோடைய வளர்ச்சி போக 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 நீங்கள் பார்ப்பீங்க. அண்ட் உங்களுடைய சப்போர்ட்டும் எங்களுக்கு தேவை. ஓகேங்களா? எங்களுடைய இந்த 7R ஆக்சுவலாக நான் ஒரு சேனல் வச்சுருக்கேன், ஒரு சேனல் வச்சுருக்காரு. ஸோ எங்கள் சேனல்ல இருந்து இப்போ ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுக்கான அடுத்த ஸ்டெப்பை நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ அதோடைய தொடக்கமாக இந்த வீடியோவை எடுத்துக்கோங்க. உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை இவருக்கும் பண்ணுங்க, எனக்கும் பண்ணுங்க. ஸோ நம்ம கிராமத்துல இருந்து ஒரு பையன் இப்படி பண்ணுறான், ஒரு டிஜிட்டலாக வந்து உலகத்துக்கு நம்மளை காட்ட விரும்புகிறான் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சியில் இறங்கியிருக்காப்புல. ஸோ உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை அந்த பையனுக்கு பண்ணுங்க. அந்த முடிஞ்ச அளவுக்கு படிங்க, ஒரு தொழிலை கற்றுக்குங்க, எல்லாம் படித்த படிப்பை வச்சு ஒரு தொழிலுக்கு ஏறுங்க. இவ்வளோதான் மேட்ரு. அவ்வளோதாங்க. இந்த டிஎம்எல்டி டிப்ளமோ அதுக்கப்புறம் வேற ஏதாவது படிச்சீங்களா? அதுதான் டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு துபாயில் போய் 3 வருஷம் கஷ்டப்பட்டிருக்கேன். அங்கே எனக்கு டிகிரி இல்லைன்னு சொல்லி தான் வேலை எல்லாமே நிராகரிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பிஏ கிரிமினாலஜி என் ஃப்ரெண்டு தான் ஃபஸ்ட் இயர் ஃபீஸ் கட்டினா. அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் கொஞ்சமாக படித்து தான் இப்போ எம்ஏ கிரிமினாலஜி வரைக்கும் நான் முடிக்க போகிறேன். இன்னைக்கு கரண்ட் சுச்சுவேஷன் இப்போ எனக்கு எக்ஸாம், ஃபைனல் இயர் எக்ஸாம் வருது. இதோட என் படிப்பு முடியுது. இது முடிச்சதுக்கப்புறம் படிப்பை நான் நிறுத்திடுவேனா, அடுத்து எனக்கு எந்த அளவுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குது, படிப்பு படிக்கிறது ஏதாவது வாய்ப்பு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக நான் இன்னும் படிக்க தான் பார்ப்பேன். எல்லாரையும் படிங்க அப்போ நான் சொல்ல, முடிஞ்ச அளவுக்கு ஒரு மினிமம் டிகிரியாவது படிங்க. ஏன்னா நம்மளுடைய 10 தலைமுறை பார்த்தீங்கன்னா படிக்கவே இல்லை. இப்போதான் நம்ம படிச்சுட்டு வெளியே வரோம். முடிஞ்ச அளவுக்கு படிச்சுட்டு வெளியே வர்றதுக்கான வழியை பாருங்க, முயற்சி பண்ணுங்க அதிகமா. வேறங்க 7Rன்னு நேம் வந்து ஆக்சுவலாக 7R நேம் இப்போ அவர் கேட்குறாப்புல. அதுக்கான காரணங்கள் பார்த்தீங்கன்னா என்னுடைய பர்த்டே டேட் வந்து பார்த்தீங்கன்னா 7/7/96. ஓகேங்களா? அதுதான் ஆக்சுவலாக என்னுடைய ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த். ஸோ அதனால 7 ஆரம்பிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தேன். என்னுடைய இன்ஷியல் வந்து 6. ஸோ ஒரு சினிமாவுக்குள்ளே போகிறோம் அப்படின்னா எல்லாருமே ஒரு புனைப்பெயர் வச்சுட்டு தான் போகிறாங்க, ஒரு அடிஷ்னல் நேம் வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி எனக்காக நான் உருவாக்கிக்கிட்டது தான் 7R. ஸோ நான் கடை ஆரம்பிக்கும் போதுமே அதே பேரில் ஆரம்பிக்கும் சொல்லிட்டு தான் 7R ஸ்டூடியோ அண்ட் டிஜிட்டல்னு ஆரம்பித்தேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் 7R ஃபைட்டிங் சொல்யூஷன் சொல்லிட்டு ஒரு சொல்யூஷன் சின்னதாக ஒரு கம்பெனி மாதிரின்னு வச்சுக்கிங்க, அது ஒன்று இருக்குது. அடுத்து 7R ஃப்ரேம்ஸ். ஸோ இதே ஸ்டுடியோவில் நான் சைபை 7R ஃப்ரேம்ஸ்னு சொல்லிட்டு இன்னொரு கடையை வச்சுருக்கேன். ஸோ இந்த 7R வந்து என் வாழ்க்கையில் ரொம்ப 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 முக்கியம். அதே பிராண்டில் அதே நேமில் தான் இதுக்கப்புறம் எனக்கு வளரணும்னு ஆசை. கண்டிப்பாக இதோடைய வளர்ச்சி இன்னைக்கு இல்லைனாலும் இன்னும் ஒரு குறுகிய காலத்தில், 1 வருஷத்துலையோ 2 வருஷத்துலையோ இதோடைய இம்பாக்ட் இருக்குன்னு நான் நம்புகிறேன். நம்பி தான் இதில் வந்து இறங்கி கங்கோ படத்தில் நடிச்சிருக்கீங்க. எந்த சீனில் நடிச்சிருக்கீங்க? ஆக்சுவலாக கங்கோ சீன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 hour கழிச்சு வரும். எப்படி பார்த்தீங்கன்னா இந்த நட்டி நடராஜ் இருக்காரு இல்லைங்களா, அவரை வந்து அவர் வந்து இப்போ சூர்யா அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இதுக்கு வந்து துரோகம் பண்ணதான் ஒரு சீன் காட்டுவாங்க. அவர் வந்து மலையில இருந்து ஒரு மரத்துல கட்டி எடுத்துட்டு வருவாங்க. எடுத்துட்டு வரும்போது எல்லாமே நாங்கள் அங்கதான் இருக்கிறோம். ஆக்சுவலா நம்பூர் ஆளுங்க தான் 7 பேர் அங்க இருந்தோம். நம்பூர் ஆளுங்க தான் நானே, என்னுடைய ஃப்ரெண்டு அஜித்னு சொல்லி ஒரு பையன், அடுத்தது இங்க கல்லூரில இருந்து ஒருத்தவர், அடுத்து வெங்கடேசன் சொல்லிட்டு 2 வெங்கடேசன், செட்டு வெங்கடேசன் ஒருத்தவன், எனக்கு சின்ன தம்பி ஒருத்தவன், அவன் ஒருத்தவன்.
நாங்களே ஒரு 4-5 பேர் போயிருந்தோம். சுத்தி 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 ஒரு ஆக்சுவலா அதுல என்ன கெட்டப் இருக்கோ அதே கெட்டப் தான் எங்களுக்கு போட்டு விட்டாங்க. அங்கேதான் சுத்திட்டு கிடக்குறோம். எங்களுக்கு ஒரு விதத்துல சிரிப்பா இருந்தாலும் சரி நடிக்க வந்திருக்கோமே, எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு சொல்லி நாங்க போனதுதான். சூப்பராவே இருந்தது. அந்த நட்டியை வந்து கூப்பிட்டு வரும்போது என்ட்ரன்ஸ்ல வந்து எல்லாம் மோளம் அடிப்பாங்க டாப்ல நின்றுட்டு, அதோட என்ட்ரன்ஸ் ஒரு கூரை ஒன்று இருக்கும். ஸோ அந்த கூரையில இருந்து இப்படி வரும்போது மக்கள் எல்லாம் வந்து பார்ப்பாங்க. ஒரு ஹீரோ வந்து ஓடுவான். ஹீரோடைய அதாவது நட்டியோட ஒய்ஃபோடைய பையன் இவங்க 2 பேரும் ஓடுவாங்க நட்டியை பார்த்துட்டு அழுகிறதுக்காக. அப்போ ராஜாவா வந்து சூர்யா இருப்பாப்புல, சூர்யா வந்து பைக்ல வருவாப்புல, சாரி பைக்ன்ற குதிரையில வருவாப்புல. வரும்போது பாத்தீங்கன்னா இப்ப அந்த நட்டியோட ஒய்ஃபும் குழந்தையும் ஓடுவாங்கல்ல, அந்த ஓடுற சீன்ல பின்னாடி வந்து எப்படி நின்று பாக்குற சீன். அந்த ஒரு சீன்ல இப்ப நீங்க என்ன பாக்குறீங்கல்ல, இதே வெயிட் அண்ட் லுக்ல ஒரு உருவம் தெரியும். உருவம் மட்டும்தான் தெரியும். ப்ராப்பரா 3 வரை எனக்கு தெரியாது. ஆனா அந்த சீன்ல தான் நாங்க இருந்தோம். நானே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த சீன்ல இருந்தோம். ஸோ அந்த மாதிரிதான் அதுக்கு போறதுக்கான காரணம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வச்சு அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஒரு நாளைக்கு 3 நிமிஷத்துல இருந்து 4 நிமிஷம் அட்ஜஸ்ட் ஆகி எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 நிமிஷம் சீன் தான் அன்னைக்கு 1 டே ஷூட் ஃபுல்லாவே எடுத்தோம். பரவாயில்ல, அது ஒரு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ். அன்னைக்கு கருணாஸ் அவரை பார்த்தோம். அப்புறம் டான்சர் ஒருத்தவங்க இருப்பாங்க, தாய் கல்வி டான்சர்ல ஒருத்தவங்க ஃபேமஸ் ஆனாங்க இல்லைங்களா, அவங்களுமே அங்க வந்திருந்தாங்க. அவங்க சைடு ஆக்டரா அது நின்றுருந்தாங்க. ஒரு 6-7 ஆக்டர்ஸ் அன்னைக்கு பார்த்தோம். சூர்யா அவர்களையும் பார்த்தோம். அந்த சிறுத்தை சிவா அவர்கள்லாம் பக்கத்தாலே இப்ப இப்படி உட்காந்து பாத்தீங்களா, கொஞ்சம் கூட ஒரு 2 ஆள் தள்ளி நின்று எப்படி இருக்கும், இந்த டிஸ்டன்ஸ் எல்லாம் நின்று அவரை பார்த்தேன். அது எனக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் தான் உண்மையாலுமே. ஏன்னா மற்றபடி அதிகமா யாரையும் பார்த்ததில்ல. நம்ம கடைக்கு கீழே பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு தடவை பிரேம்ஜி இருக்காரு இல்லைங்களா, ஆக்டர், காமெடி ஆக்டர், அவரை பார்த்தோம். ஸோ சிகரெட் வாங்குறதுக்காக வந்திருந்தாப்புல. ஸோ நின்றுட்டு இருந்தாரு. ஒரே ஒரு போட்டோ மட்டும் அவர் கூட எடுத்துக்கிட்டேன். மற்றபடி ஆக்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னா நாங்க எங்க சைட்ல ஷார்ட் ஃபிலிம் எடுத்துட்டு இருக்கோம். இப்போ ப்ராப்பரா எடுக்கலாம்னு சொல்லிட்டு ப்ராப்பரா ப்ரொடக்ஷன் டீம்ல இருந்து எல்லாமே ப்ராப்பரா செட் பண்ணிருக்கேன். இதுக்கப்புறம் வரக்கூடிய காலங்களில் ஷார்ட் ஃபிலிம் அதிகமா எங்கள்கிட்ட இருந்து நீங்க எதிர்பார்க்கலாம். பிளஸ் வருங்காலத்துல ஃபியூச்சர் பெரிய படமாகவும் நீங்க எங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். எனக்கு நம்பிக்கை இருக்கு. இதுவரையும் நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கப்புறமா நான் முயற்சி பண்ணுவேன், யார் என்ன சொன்னாலும். ஏன்னா அது என்னுடைய வழி. நான் எந்த ஒரு தவறும் செய்யல. இது என்னுடைய விருப்பமா நான் எடுத்துட்டு பண்றது. அதனால இதை கண்டிப்பா ஜெயிப்பேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அண்ட் உங்களுடைய சப்போர்ட்டும் எங்களுக்கு வேணும். அதான் மேட்டர். மூவில இருந்து நீங்க 1 டே ஷூட்டுக்கு போனீங்கன்னு சொன்னீங்கல்ல, இப்ப நம்ம வந்து இப்ப நார்மலா ஷூட் பண்றது ஒரு போன் வச்சு நம்ம எடுத்துக்கிறோம். இப்ப அந்த மூவிக்கு தனியா இப்ப கேமரா நிறைய செட்டப்ஸ் எல்லாம் இருக்குல்ல. ஆக்சுவலா இது பெரிய விஷயம். நம்ம வந்து இப்போ போன்லாம் வச்சு எடுக்கிறோம்ல, இது பிகினிங். ஆக்சுவலா இப்போ சில பேர் சொல்லுவாங்க நம்ம கேமரா எடுத்தாதான் படம் எடுக்கலாம். அந்த கான்செப்டுக்குள்ளே கூடாது. மொபைலை வச்சு ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு அதுதான் விருப்பம் எடுக்கணும் ஒரு ஐடியா இருக்குன்னா மொபைலை வச்சு ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா அப்டேட் ஆகுது. ஆனா எடுத்தோடனே பண்ற அளவுக்கு நம்மள்ட்ட பைசா கிடையாது, நம்மள்ட்ட பணமும் கிடையாது. அதனால அதுக்கேற்ற மாதிரி ஒரு சின்னதா ஃபர்ஸ்ட் ஒரு 2000 மைக்கு வாங்கினா அடுத்து ஒரு 20,000 மைக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்க கொஞ்சம் பணம் வர நம்ம அப்டேட் ஆகிடலாம். அந்த ஷூட்டிங்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பரா ப்ரொஃபஷனலா அவங்க என்ன கேமரா வச்சு யூஸ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி கேமராஸ் வச்சிருந்தாங்க. லென்ஸை கிட்டத்தட்ட ஒரு 10 லென்ஸ் வச்சு மாத்திட்டே இருந்தாங்க. ஹெலிகாப்டர் ஷாட்லாம் எக்கச்சக்கமா இருந்தாங்க. இங்க ஓட விட்டு ஓடுறோம், மலை மேலதான் ஏறி ஓடிட்டு இருக்கோம். எல்லாம் இருக்கிறதா எனக்கு ஹையஸ்ட் உச்சின்னு நினைக்கிறேன். எங்களை கூட்டு போய் ஷூட்டிங் எடுத்தாரா, எந்த ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு மொபைல் போனை கூட வாங்கி வச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா தான் இருந்தது. ஆனா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா நான் இதுவரை அதிகமா சுற்றுலாத்தலங்கள்லாம் போனதில்லை. ஃபர்ஸ்ட் டைம் நான் அந்த மாதிரி ஒரு மலை உச்சியில கூட்டு போயிட்டு கொடைக்கானல் நடந்தது. கொடைக்கானல்ல ஒரு மலை உச்சியில சரியான ஹைட்டு 3-4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல மலையிலே டிராவல் பண்ணி தான் நடக்கும். அந்த அளவுக்கு பயங்கரமா இருந்தது. பயம் இருந்தது ஏறும்போது சரி இறங்கும்போது சரி. அதுக்கப்புறம் 1 டே ஷூட்டை முடிச்சுட்டு நைட்டு சரியான குளிர். அதுக்கப்புறம் எங்க கேங் இருந்த ஒருத்தனுடைய வீட்டுல வந்து எமர்ஜென்சி வர சொன்னதுனால நாங்கள் ஒரு 3 பேர் மட்டும் ரிட்டர்ன் வந்துட்டோம். இவ்வளவுதான் நடந்தது. ஆனா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அது எங்களுக்கு. இதை வச்சு ஒரு ஓரளவுக்கு எனக்கான அனுபவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஷார்ட் எப்படி எடுக்கணும், ஒரு ஷார்ட்டுக்கு எத்தனை ஷார்ட் எடுக்கலாம் அப்படிங்கிற சில விஷயங்களை நோட் பண்ணேன். இவ்வளவுதாங்க கத்துக்கிட்டது. இதுக்கப்புறம் நாங்க எடுக்க எங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸை நாங்க கெயின் பண்ணிக்கிட்டு தான் படத்தை நாங்க எடுக்கிற மாதிரி உருவாக்கிக்கணும்னு நாங்க நினைச்சிட்டு இருக்கோம் ஒரு பெரிய படம் எடுக்கிறதுக்கு. ஸோ இதுக்கப்புறம் பார்ப்போம் வருங்காலத்துல எப்படி வருது. ஓகேங்களா? தென் இப்போ நீங்க 2 டிகிரி முடிச்சிருக்கீங்கல்ல, சைட் பை சைட்ல ஏதோ புக்ஸ் ரீட் பண்றது இந்த மாதிரி ஒரு ஹாபிட்ஸ் உங்களுக்கு பிடிச்சது பண்ணுவீங்கல்ல? ஆமா. இப்போ நீங்க ஸ்டுடியோ வச்சிருக்கீங்க, போட்டோ எடிட் பண்ணுவீங்க,
இந்த மாதிரி ஆர்டர் இருந்துச்சுன்னா போவீங்களா? அந்த மாதிரி புக்ஸ் படிக்கிறது, இந்த மாதிரி சில ஹாபிஸ். ஹாபிஸ்ன்னு பாத்தீங்க அப்படின்னா புக்ஸ்ல நான் அதிகமா படிக்கிறது. ஆனா அந்த சைக்காலஜி ஆஃப் மணின்னு ஒரு புக் வந்து இல்லைங்களா, அந்த ஒரு புக்கு மட்டும் வாங்கினேன். வாங்கி ஒரு 3 பேஜ் படிச்சேன், என் ஃப்ரெண்டு தூக்கிட்டு போயிட்டான். ஸோ புக்ஸ் அதோட நிக்குது. மற்றபடி படிக்க மாட்டேன் அப்படின்னு நான் சொல்லலை. எனக்கு விஷயங்கள் ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா, இன்னைக்கு நம்ம கையில மொபைல் இருக்குது, கூகுள் இருக்கு, இன்னைக்கு ஏஐனா எக்கச்சக்கமா வந்துருச்சு. ஸோ உடனே டவுட் அப்படின்னா கண்டிப்பா நான் போட்டு உடனே நான் ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறேன். இப்போ இந்த ப்ராக்டிக்கலா இங்க எனக்கு பிசினஸுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையுமே முடிஞ்ச அளவுக்கு நான் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். கூகுளில் உடனே சர்ச் பண்ணா உடனே தெரிஞ்சுப்பேன். ஒரு ஓஎஸ் போடுறதுல இருந்து எல்லா விஷயமே நான் கூகுளில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த விஷயங்கள்லாம். இன்னைக்கு ஒரு டெக்னிக்கலா என்னால் ஒரு பேசிக்கா ஒரு லேப்டாப்புக்கு ஒரு சர்வீஸ் பண்ண எனக்கு தெரியும். ஸோ அதுவும் நான் கற்றுக்கிட்டது தான். அதே மாதிரி மற்றபடி சாஃப்ட்வேர் போடுறதுலேருந்து டவுன்லோட் பண்ணுறது இது எல்லாமே பேசிக் தான். இப்போதைக்கு அடாப் ஃபோட்டோஷாப் கற்றுருக்கேன், அடாப் ப்ரீமியர் வீடியோ எடிட்டிங் கற்றுருக்கேன். மற்றபடி எல்லாமே ப்ராக்டிக்கலாக இருக்க ஒர்க்கு தான். பேனர் போடுறதா இருக்கட்டும், பேனர் டிசைன் எல்லாமே பண்ணுவேன், போஸ்டர் டிசைன் எல்லாமே பண்ணுவேன். அப்புறம் நம்ம ஐடி கம்பெனிஸ்க்கு லோகோவாக இருக்கட்டும், லெட்டர் பேடாக இருக்கட்டும், இதெல்லாம் நான் கிரியேட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ சைட் பை சைடு அவர் தேவான வந்து எங்களுக்கு இதையும் தந்தார். லோகோ டிசைன் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு வெப்சைட் எப்படி டிசைன் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற அவரே எங்களுக்கு கண்டென்ட் கொடுத்துருவாரு. எனக்கு இப்படிதான் வேணும், இது மெடிக்கல், இது கன்ஸ்ட்ரக்ஷனு, எனக்கு இந்த மாதிரி லோகோ வேணும்னு சொல்லுவார். நாங்கள் அந்த மாதிரி கிரியேட் பண்ணி கொடுத்துருவோம். அதை அவர் யூஸும் பண்ணிருக்காரு. ஸோ எங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களும் அவர் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு. இதெல்லாம் இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ அது எங்களுக்கு கெயின் தான், எனக்கு ப்ளஸ் தான் அது. இன்னைக்கு நான் ஒரு ரெஸ்யூம் நான் கொடுக்குறேன் அப்படின்னா அது என்னால் அதுக்கு போட்டு அதுக்கான வேல்யூவை என்னால் காட்ட முடியும். எனக்கு அந்த ஒர்க்லாம் தெரியும்னு சொல்லி எனக்கு அதை ப்ராப்பராக சொல்லி கொடுக்கவும் முடியுது, செஞ்சு காட்டவும் முடியுது. முடிஞ்ச அளவுக்கு கற்றுக்குங்க, அவ்வளோதாங்க. இப்போ நான் என்னோட என்னன்னா எடிட்டிங்க்குன்னு தனி ஒரு பிசி பில்ட் பண்ணுங்க. ஆமா, இப்போ பிசி தனியாக பில்ட் பண்ணுறது எல்லாம் ஒரே இடத்துல வாங்குறதா இல்லை தனியாக? நான் லேப்டாப் வச்சிருக்கேன்னா கீபோர்டு மவுஸ்லாம் இருக்கு. இப்போ எனக்கு தேவை சிபியூ மானிட்டர் இது மட்டும் போதுமா, இல்லை ஃபுல்லாக செட்டாக வாங்குறதா பெஸ்ட்டா? செட் இப்போ வரது எல்லாமே அசம்பிள் தான். இப்போ அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷனை அட்டாச் பண்ணிக்கிறாங்க. இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு போறீங்க அப்படின்னா சில பேர் இப்போ அவங்களே என்ன பண்ணுறாங்க, அதுவும் அசம்பிள்டு தான். ஆல்ரெடி செட் பண்ணி வச்சிருப்பாங்க, இந்த ரேட்டுக்கு இந்த ரேட்டுன்னு அசம்பிள் பண்ணி ஒரு 10 சிஸ்டம் வச்சிருப்பாங்க. ஆனால் அதுக்கு மேலே போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம கோடிங் கற்றுக்குறோம், இல்லை நம்ம வந்து ஒரு எடிட்டர் ஆகணும், இல்லை ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஆகணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பில்ட் பண்ண கற்றுக்கணும். நமக்கு ஏற்ற மாதிரி எனக்கு இதுதான் தேவை, ப்ராசஸர் இது தேவை, ரேம் இவ்வளோ தேவை, கிராஃபிக்ஸ் கார்டு இவ்வளோ தேவை அப்படின்னு உங்களால் தனியாகவும் வாங்கிக்க முடியும். இல்லை அதாவது உங்களால் பில்ட் பண்ண முடியும். எனக்கு வந்து என்னால் அசம்பிள் பண்ணிக்க தெரியும், கேபினெட் முதற்கொண்டு ஃபேன் முதற்கொண்டு நம்மளால அசம்பிள் பண்ண முடியும்னா நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை அதுக்கான ஹெல்ப் தட்ஸ் மீன் அங்கே நீங்கள் ஹோல்சேல் கிடைக்கும். எப்படி ஏடிடி வச்சிருக்காரு இல்லைங்களா, அவர்கிட்ட கேட்டாலும் அவங்க பில் பண்ணி கொடுத்துருவாங்க. இது இவ்வளோ ரேட்டுன்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் ஓகே தான். அவங்க பண்றது நல்ல ரேட்டு தான். ஒரு 5000 to 10,000 தான் எக்ஸ்ட்ரா ஆகும். நம்ம போய் வாங்கி செய்யறதுக்கு பதிலாக அவங்களே ப்ராப்பரா பண்ணி கொடுத்துட்றாங்க. ஆனா ப்ராப்பரா தான் இருக்கு. ஸோ நானுமே வாங்கணும். இப்போ சென்னை நீங்க போனீங்கன்னா ரிச் ஸ்ட்ரீட்ல கிடைக்காத மெட்டீரியல் கிடையாது, பாரிஸ்ல கிடைக்காத மெட்டீரியல் கிடையாது. நீங்க வாங்கிடலாம், வாங்கிட்டு உங்களுக்கு அசம்பிள் பண்ண தெரிஞ்சா வாங்குங்க, இல்லையா போங்க இந்த மாதிரி எனக்கு இதெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கையோட பில்ட் பண்ணி ஓஎஸ் கூட உங்களுக்கு எல்லாத்தையும் ப்ராப்பரா போட்டு கொடுத்து உங்க கையில கொடுத்துருவாங்க. இப்படிதான் பண்றேன். ஆனா நம்ம ஒரு எடிட்டிங் வாங்குறோம் அப்படின்னா, ஒரு டெஸ்க்டாப் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு 80,000 to 1,00,000 ரூபாய்க்கு நீங்க எடுத்தீங்கன்னா சூப்பரா பண்ணலாம், நல்லா இருக்கும். நாங்க வந்து ஒரு கொட்டேஷன் எடுத்தோம். ஒரு 90,000 ரூபாய்க்கு ஒரு பட்ஜெட் இருக்கு. அது சிபியூ மட்டும். அதுக்கப்புறம் மானிட்டர் வேணா ஒரு 12,000 ரூபாய், ஒரு கர்வ் டிஸ்பிளே வந்து ஒரு 32 இன்ச் எடுத்துக்கலாம், நல்லா இருக்கும். ஸோ 1 lakh இருந்தது அப்படின்னா பக்காவா ஒரு எடிட்டிங் பீஸ் உங்களால வாங்க முடியும், எடிட்டும் பண்ண முடியும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா நமக்கு தேவையான கேமரா இருக்கட்டும், மைக்கா இருக்கட்டும், எல்லாத்தையும் எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து தான் வாங்கிக்கணும். மற்றபடி பிசிக்கு இது போகும் தாராளமா. கேள்வி இல்லை, அவ்வளவுதான். ஸோ இன்னைக்கு இவ்வளவுதான் கேள்வி அவரால் முடிஞ்சது. இதுக்கப்புறம் ஆக்சுவலி நாங்க வந்து இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை. நான் வந்து ஃபோன் அடிச்சு கேட்டேன், இந்த மாதிரி வரலாமா, நான் வாங்கினாரு, அவ்வளவுதான். வந்து இவ்வளவு நேரம் பேசினது அது. இதையும் நாங்க இன்னும் ப்ரிப்பேர் பண்ணல, எதுவுமே பண்ணல. நாங்க மட்டும் ஏன்னா ஃபர்ஸ்ட் வீடியோ நான் வந்து இப்போ மைக் வாங்கி எடுக்கிற ஃபர்ஸ்ட் வீடியோ இதுதான். ஓகே. ஏன்னா இதுக்கு முன்னாடி பாண்டிச்சேரி போனது, மற்ற இடத்துக்கு போனதெல்லாம் வாய்ஸ் டப்பிங் கொடுத்ததுதான். நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் மைக் வாங்கி இதான் ஃபர்ஸ்ட் வீடியோ. இதுக்கப்புறம் கண்டிப்பா உங்களுக்கு தேவையான கண்டென்ட்டா இருக்கட்டும், சில விஷயங்களை முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு புரியுற அளவுக்கு நாங்க சொல்லி கொடுக்குற மாதிரி கண்டென்ட்டை அவர் ரெடி பண்ணிட்டு வருவாரு. முடிஞ்ச நானும் அவர் கூட சேர்ந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். முடிஞ்ச அளவுக்கு கத்துக்குங்க அண்ட் ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம. ஏன்னா உங்க சப்போர்ட் இருந்தா மட்டும்தான் நாங்க வளர முடியும். இது வந்து இப்போ அவர் வந்தது எதுக்காக அப்படின்னா, என்னுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு, நான் என்ன செய்யறேன் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்தேன். ஸோ என்னால முடிஞ்சது ஃபர்ஸ்ட் இருக்கட்டும் லாஸ்டா இருக்கட்டும் படிங்க, முடிஞ்ச அளவுக்கு படிங்க, வேற எதையுமே மண்டையில யோசிக்காதீங்க. சின்ன வயசுல
படிக்க தோணாது. அது இப்ப இருக்க டிஜிட்டல் உலகம்லாம் ரொம்ப இது வளர்ச்சின்னு சொல்ல முடியல என்னால. அந்த அளவுக்கு மோசமா போயிட்டு இருக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு படிங்க. நீங்க சொன்ன மாதிரி புக்ஸ் அதிகமா ரீட் பண்ணுங்க. போன்ல விளையாடுறத விட நேர்ல போய் விளையாடுங்க. கிரிக்கெட்டா இருக்கட்டும், கோட்டிபுல்லா இருக்கட்டும், பொம்பரக்கட்டையா இருக்கட்டும், எதா இருந்தாலும் நேர்ல போய் விளையாடுங்க. மொபைல பெத்தவங்களுக்கு சொல்றேன், முதல்ல பெத்தவங்க உங்க பசங்க கையில மொபைல கொடுக்காதீங்க. விளையாட விடுங்க பசங்க கூட. நீங்க வெளிய சமூகம் எப்படி இருக்குன்னு தெரியாம நீங்க வீட்டுக்குள்ளேயே வச்சிருந்தீங்கன்னா வளர்றது கஷ்டம். அதை நீங்க ஒரு கூண்டுக்குள்ள போட்டு அடைக்கிற மாதிரி தான். உங்களால நாளைக்கு உங்க பையனை கூப்பிட்டு போய் ஒரு இடத்துல பேசினா கூட பேசுறது கஷ்டமாயிடும். இன்னைக்கு பசங்க பேசுறது 2K கிட்ஸ்ன்னு என்னென்னவோ பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஒழுக்கம் அப்படிங்கிறது இன்னைக்கு பல பள்ளிகள்ல இல்ல. நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் வாத்தியாரே அடிக்கிற அளவுக்கு தான் போயிட்டு இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுங்க. பெத்தவங்க நீங்க சொல்லுங்க ஆசிரியர்கிட்ட போயிட்டு, என் பையன் படிக்கலைன்னா அவனை 4 அடி கூட அடிச்சுக்கிங்க, என் பிள்ளைய ஒழுங்கா வளர்த்து விடுங்க மட்டும் சொல்லுங்க. இதுதான் மெயின், இதுதான் மஸ்ட். ஓகே. இப்போ பேரண்ட்ஸோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, இப்போ பசங்க வெளியே போனாலும் கெட்டுருவாங்க, அவங்க வீட்லயே இருந்தாலும் சேஃபா இருப்பாங்க அப்படின்ற மென்டல் எல்லாம் பேரண்ட்ஸ் இருக்காங்க. அது வந்து தப்பா கரெக்டா? முதல்ல வெளியே அனுப்புறீங்களான்னு பாருங்க. நான் கேட்கிறேன், பசங்க யாரும் உங்கள்ட்ட பர்மிஷனே கேட்கறது இல்லை. இப்பெல்லாம் அவங்க பைக்கை தூக்கிட்டு சின்ன பையன் லைசன்ஸே இருக்காது, லாரியே அவங்க ஊரெல்லாம் ஓட்டிட்டு இருக்காங்க. எதுவும் சொல்லவும் முடியல. சரி ஒரு தொழிலை கத்துக்கிறான், சரி ஓகே. மற்றபடி பசங்க எல்லாரும் அவனுக்கு பேசாம போறானோ, அவனுக்கு பேசாம வரானோ, அவங்க நினைக்கிறதா செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா அதை கரெக்டா செய்யறாங்களான்னு கேட்டீங்கன்னா இல்லை. ஸோ படிப்பு சார்ந்து, தொழில் சார்ந்து, பழக்க வழக்கம் கூட இப்போ அதிகமா தவறுதலா தான் போயிட்டு இருக்கு. நான் குடிக்கல, என் கூட இருக்கிறவங்க குடிக்க வைக்கிறது தான் இப்போ இங்க இருக்க வழக்கமா இருக்கு. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி சூழ்நிலை இருக்காங்களா, பெத்தவங்க நீங்க சொல்லுங்க, இங்க சேராத, நீ போ, வெளியே போ, ஜாலியா சாப்பிடு வா. ஆனா இந்த மாதிரி போயிட்டு பிரச்சனை இல்லையோ, இந்த மாதிரி குடிக்கிறவங்க கூடயோ அதிகமா சேரக்கூடாதுன்னு உங்க பிள்ளைகளுக்கு நீங்க தான் சொல்லிக் கொடுக்கணும். அது அது ரொம்ப 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 முக்கியம். அதே மாதிரி பெரியவங்கள்ட்ட பேசும்போது ஒழுக்கமா பேச சொல்லி கொடுங்க. இப்ப நான் போயிட்டேன் அப்படின்னா அந்த வயசு வித்தியாசம் பார்க்காம பல விஷயங்களுக்கு நடந்துட்டு இருக்கு. ஒரு கூட்டம் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல விஷயம் என்ன பேசுறாங்கன்னு உள்வாங்கிக்கிட்டு அதுக்கான பதிலை உங்களால கொடுக்க முடியும். நீங்க சின்ன பையன் பேசக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. நீங்க சின்ன பையனாவே இருந்தாலும் நீங்க கொடுக்குற பதில் பொறுமையாவும் அது தெளிவாகவும் இருக்கும். அதை அவங்களுக்கு புரிய வைக்க பாருங்க. நான் போய் பேசுறதெல்லாம் சரின்னு நினைச்சு பேசணும் அப்படின்னா தவறான வழியில தான் உங்களை கொண்டு போகும். முடிஞ்ச அளவுக்கு உலகத்தை புரிஞ்சுக்கிங்க. உலகத்துல பல கோடி மக்கள் இருக்கிறான். நம்ம இங்க ஊருக்குள்ளேயே இருந்துக்கிட்டு நம்ம தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். அந்த மாதிரியான விஷயங்களையும் ஒதுக்கிறீங்க. படிக்க பாருங்க, கத்துக்க பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒழுக்கத்தை கத்துக்குங்க. ஏன்னா அது ரொம்ப 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 முக்கியம். அது உங்க வாழ்க்கைக்கு. ஏன்னா அந்த ஒழுக்கம் இப்பையில இருந்தே அதை நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு 30 வயசு வரும்போதெல்லாம் உண்மையாலுமே பெரிய ஆளா இருப்பீங்க. அந்த விஷயங்களை நம்ம தவிர்த்துட்டு போறதுனாலதான் நம்மளுடைய வளர்ச்சியே டிலே ஆகுது. நம்ம காலம் முழுக்க போயிட்டு ஃபாரின்ல போயிட்டு கஷ்டப்பட்டு வாழ்க்கையே போயிடுது. இன்னைக்கு சொல்லலாம், ஊர்ல எடுத்தீங்கன்னா ஒரு 10 பேர் பெரிய ஆளா இருப்பான். ஆனா ஒரு 100 பேர் இங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். 20,000 30,000 சம்பளத்துக்கு அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. மத்தவங்க எல்லாம் ஒண்ணுமே சொல்ல முடியல. போயிட்டு 30,000 40,000 சம்பளத்துக்கு காலம் முழுக்க துபாயில மட்டும் தான் ஓட்டிட்டு இருக்காங்க. கேட்டா பசங்க படிக்கணுன்றாங்க, பசங்க வளரணுன்றாங்க, பசங்களுக்கு தேவையான பைக்ல இருந்து போன்ல இருந்து எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. ஸோ அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும், பசங்களும் புரிஞ்சுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு படிங்க. இதுக்கு மேல ஒன்றும் சொல்றதுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் சொல்லிட்டேன். என் வாழ்க்கையில் நடந்தது இதுதான். பேரண்ட்ஸ் இப்ப நம்ம சொல்றோமா, பேரண்ட்ஸுக்கு இப்ப 40 பிளஸ் ஏஜ் ஆகுதுன்னா அவங்கள்ட்ட நீங்க இந்த புக்கு படின்னு சொன்னா வயசான காலத்துல நான் படிச்சு என்ன பண்ண போறேன் அப்படின்னு. கரெக்டுங்க, நல்லா புரிஞ்சுக்கிங்க. அவங்க குடும்பத்தை பார்க்கதான் பார்ப்பாங்க. 40 வருஷம் வயசு ஆயிடுச்சு, நான் இப்ப போய் உட்காந்து படிக்க முடியும்னா அவங்க ஆல்ரெடி ஒரு டிகிரி படிச்சிருந்தா ஓகே, நம்ம க்ரோத் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனக்கு நான் என்னுடைய படிப்பு அவங்களுக்கு என்ன அனுபவம் தான் அவங்களுக்கான படிப்பு. நான் போய் ஒரு தொழிலை கத்துக்கிட்டாதான் என் குடும்பத்தை காப்பாற்ற முடியும். நான் இப்ப போய் புக் எடுத்து வச்சு இப்ப ரீட் பண்றேன், அது என் தொழிலுக்கு உபயோகமா இருக்குன்னா கண்டிப்பா படிப்பேன். இல்ல நார்மலா ஒரு புக்கை படிங்க அப்பெல்லாம் வாய்ப்பு இல்லை. 12 மணி நேரம் வேலை பார்க்கறாங்க. 40 பிளஸ் ஏஜ் ஆகுது, அவங்க குழந்தைங்க இருக்காங்கன்னா பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்களோ அதுக்கு குழந்தைங்க பண்ணுவாங்க. பேரண்ட்ஸ் வீட்டுல வந்துட்டு சீரியல் பார்த்துருக்காங்கன்னா கரெக்ட். அதுதான் டிஜிட்டலா மாறி இன்னைக்கு தவறான வழிகாட்டுதல் தான் போயிட்டு இருக்கு. அதை மாத்தணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரியான பயன்பாடுகளை கொஞ்சம் குறைக்கணும். இப்போ மொபைல் எதுக்காக பயன்படுத்துறோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அன்னைக்கு தொலைத்தொடர்பு, அதாவது பேச்சுவார்த்தைக்காக உருவாக்கப்பட்ட ஒரு மொபைல் இன்னைக்கு ஒரு பிசினஸாவே மாறிடுச்சு. ரெண்டாவது டிஜிட்டல். டிவி உங்களால பார்க்காம இருக்க முடியாது.
மைண்ட் அப்படி செக் பண்ணிட்டாங்க. ஆனா உங்க பிள்ளைகளுக்கு நீங்க அந்த மொபைல்ல யூஸ் பண்றத இதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுப்பா. பெத்தவங்கலாம் பாருங்க அதிகமா ஃபோன் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. எல்லா பெத்தவங்கலாம் ஏன்னா நீ காட்டு வேலை பார்த்துட்டு அவங்க கஷ்டப்படுறது சின்ன ஃபோன் வச்சுதான் நீ பேசுறது கூட ஒரு சின்ன குட்டி மொபைல் வச்சுதான் பேசிட்டு இருக்காங்க. அதிகமா டச் ஃபோன் அவங்க வச்சிருக்கிறது இல்ல. ஆனா பசங்க கையில டச் ஃபோன் 18 வயசு 15 வயசுலயே டச் ஃபோன் வந்துருது கையில. பெத்தவங்க வெறும் குட்டி ஃபோன் வச்சுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பெரிய ஃபோன் வச்சு யூஸ் பண்ணல. அதை பார்க்க குழந்தைங்க பிறக்கும் போதுல இருந்து அவங்க ட்ரெயின் பண்ணிடுறாங்க. அழுதா ஃபோன் கொடுத்துட்டா அழுது. அதுக்காக தான் மாற்றம் தேவை. இந்த மாற்றம் இருந்தாதான் உங்களால கொண்டு வர முடியும். என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே மொபைல் ஆகும். அவங்க குழந்தை கொடுக்குறாங்க, என் குழந்தைங்க நான் கொடுக்க கூடாதா? அது தப்பு. இந்த சிந்தனையே தப்பு. உங்க பிள்ளைகளுக்கு நீங்க ஒழுக்கத்தை நீங்க சொல்லிக் கொடுக்கணுமே தவிர அந்த மொபைல் சொல்லிக் கொடுக்காது. சுத்தி இருக்கிறவங்க சொல்லி தர மாட்டாங்க. நீங்க சொல்லிக் கொடுங்க. பெரியவங்கன்னா இப்படி பேசணும், மொபைல்லாம் இது யூஸ் பண்ணக்கூடாதுப்பா, இந்த வயசுல தேவையில்ல, ஒரு 18 வயசு ஆகட்டும் சொல்றாங்கல்ல, சட்டம் போடுறாங்க. 18 வயசு ஆனாதான் சார், அதாவது 18 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு சிகரெட் தரக்கூடாது, தேட்டருக்குள்ள விடக்கூடாது, அப்படி இப்படின்னு சட்டம் இருக்குல்ல. அந்த சட்டத்திட்டங்கள்லாம் அது அப்படியே ஆகலை. இங்க யாருமே அதை யூஸ் பண்ணல. பட் இருந்தாலும் நீங்க உங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும்ல, இதெல்லாம் பயன்படுத்தாத, இதெல்லாம் இப்படி பேசாத, பெண் பிள்ளைகள் இருக்காங்கன்னா இப்படிதான் பார்க்கணும், இப்படிதான் பேசணும் அப்படின்னு நீங்க உங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும்ல. ஆனா அதிகப்படியான பேரண்ட்ஸ்கள் இதை விட்டு விலகிதான் இருக்காங்களே தவிர அது அந்த விழிப்புணர்வு இல்லை. பட் இதுக்கப்புறம் உருவாக்கிங்கன்னு நாங்க சொல்றோம். அதே மாதிரி இப்ப இருக்காங்கல்ல, அவங்க ஹெல்த் மெயின்டைன் பண்றது கிடையாது. நிறைய பேரை பார்த்துருக்கேன். குழந்தைங்களுக்கு பெரியவங்க இருக்காங்க, சரி குழந்தைங்க பழுகுதுன்னா நிறைய கெமிக்கல் ஃபுட்ஸ் இருக்குல்ல, ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், கெமிக்கல் இந்த மாதிரிதான் வாங்கி தராங்க. அது தப்புதான். ஆனா நம்ம இப்ப சொல்றோம்னா டெய்லியுமா சாப்பிடுறாங்க, இப்ப வாரத்துல 2 நாள் சாப்பிடுறாங்க, 3 நாள் சாப்பிடுறாங்க. ஆனா அது எவ்வளவு கெமிக்கல்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரியும். நம்ம சொன்னா கூட அவங்க அதை கேட்கிற மனப்பான்மையில கூட இல்ல. சொல்றதுக்கு வெளிப்படையா சொன்னா இன்னைக்கு சாப்பாடுங்கிறதே பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட்னு வந்த உடனே எல்லாம் அங்க போய் விழுந்துட்டாங்க டோட்டலாவே. அது ஏன் விழுந்தாங்க, எதுக்கு விழுந்தாங்கன்னு தெரியல. நானும் அதிகமா வெளியே சாப்பிட்டுருக்கேன், அதிகமாவே சாப்பிட்டுருக்கேன். இன்னைக்கு என்னோட உருவத்தை பாக்குறீங்க, என்கிட்ட இருக்க குறைகள் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா நான் வெளியே சாப்பிட்டதுனால இப்ப நான் அதிகமா வெளியே சாப்பிட்றத நிறுத்திட்டேன். அது அந்த ஃபாஸ்ட் ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி விஷயங்களை, அது மசாலா போடுறது சுத்தமா தவிர்த்துட்டேன். மசாலா போட்டு அதிகமா சாப்பிட்றது இல்லை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்க பிள்ளைகளுக்கு நீங்க ஏதாவது வீட்டில் செஞ்சு கொடுங்க. வெளியே கூப்பிட்டு போய் எதுவும் வாங்கி கொடுக்காதீங்க. வெளியே நீங்க வாங்கி கொடுக்குறீங்கன்னா பழ வகைகள்லாம் எக்கச்சக்கமா இருக்கு. உங்களால 100 ரூபா கொடுத்து ஒரு ஃப்ரைட் ரைஸ் வாங்க முடியும்னா அதே 100 ரூபா கொடுத்து உங்களால ஒரு ஆப்பிள் வாங்கி தர முடியும், திராட்சை வாங்கி தர முடியும், மாம்பழம் வாங்கி தர முடியும், வெள்ளரிக்காய் விற்கிது வெள்ளரிக்காய் வாங்கி தர முடியும். இந்த மாதிரி விஷயங்களை வாங்கி அதிகமா கொடுத்து பழக்குங்க. எனக்கு இந்த மாதிரி விஷயங்களை பழகினாதான் நல்லதா இருக்கும். எங்க காலத்துலலாம் சீசனுக்கு நாங்க ஓடுறோம். நொங்கு சாப்பிட்றதா இருக்கட்டும், மாங்காய் சாப்பிட்றதா இருக்கட்டும், வேற என்ன சீசன் சொல்லுவீங்க, இளந்தப்பழ சீசனா இருக்கட்டும், நாகப்பழ சீசன்லாம் நாங்க ஓடி ஓடி பறிச்சு தின்னுட்டு இருந்தோம். இன்னைக்கு அப்படியே உட்காந்துருச்சு. இப்ப ரொம்ப ரேர் தான் போய் சாப்பிட்றதே. அவங்க என்ன பண்ண நொங்கு எடுத்துட்டு விற்கிறாங்க, வாங்கி சாப்பிட்டு போயிடுறாங்க, 4 பழம் சாப்பிட்டா போதுன்ட்டு. அதுதான் சொல்றாங்களே, இப்ப அதிகமா போறது இல்லை யாரும். முன்னெல்லாம் காலையில விளையாட போடுவாங்க பசங்க, ஈவினிங் தான் வருவாங்க. இப்ப விளையாட போறதே ரேரா தானே இருக்குது. அப்புறம் எப்படி பசங்க இதா இருப்பானோ? சாப்பிடக்கூடாது அப்படின்னா விற்கிறவனை போய் நான் குறை சொல்ல முடியாது. விற்கிறவன் விற்கிறான், போய் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் செக் பண்றாங்களே, எல்லா கடையும் செக் பண்ண முடியாது இல்ல. முடிஞ்ச அளவுக்கு தான் செக் பண்ணுவாங்க. ஒரு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் ஆனா தான் செக் பண்ணுவாங்க, இல்லைன்னா செக் பண்ண மாட்டாங்களே. எல்லா எனக்கு ஒரு சார் ஒருத்தர் சொன்னாரு, சின்ன சேலத்து பக்கத்துல ஒரு ஃபேமிலி இருப்பாங்க, அவங்க அப்பா அம்மா டாக்டரா. அதனால அவங்க என்ன பண்றாங்க, டெய்லியும் 1/2 hour இல்ல 1 hour குழந்தைங்க அவங்களும் புக்ஸ் படிப்பாங்க, அவங்க படிக்கிறத பார்த்துட்டு குழந்தைங்களும் அப்படி ட்ரெயின் ஆனாங்க. ஆனா இது இப்ப நம்ம ஊர் சைடுக்கு பாசிபிலிட்டிஸ் கிடையாது. ஏன்னா அவங்க வேலைக்கு போயிட்டு வராங்க, டயர்ல இருக்காங்க, சரி கொஞ்ச நேரம் போன் பார்ப்போம், சீரியல் பார்ப்போம், அந்த மைண்ட் செட்ல தான் இருப்பாங்க. அதே தான் அப்படியே குழந்தைங்களுக்கு ஃபாலோ பண்றாங்க. இப்ப அவங்க ஒரு 1/2 மணி நேரம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் குழந்தைங்களுக்கு தேவையான ஸ்பேஸ் விட்டாங்கன்னா அவங்க மாறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனா இப்ப பேரண்ட்ஸ் பண்ற தப்புனாலதான் குழந்தைங்களே பாதிக்குது. உண்மை. ஆனா இப்ப நம்ம சொல்ற அவங்க கேட்கற அந்த மைண்ட் செட்ல இல்ல. இல்ல இப்போ பாத்தீங்கன்னா இப்ப ஸ்கூல்ல ஒரு பிரச்சனை நடக்குது, வாத்தியார் அந்த பையனை அடிக்கிறாரு, அடிச்சா நான் என் அப்பாட்ட சொல்லுவேன்னு சொல்றது பிரச்சனை இல்லை, அந்த பையன் அப்படி சொல்றாங்கிறது வேற. ஆனா அவங்க அப்பா வந்து கேட்கிறாரு, ஏன் அப்படி என் பையன் மேல கை வச்சேன்னு கேட்கிறாரு. இப்ப செய்யற தவறுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் அதிகமா பண்ண ஆரம்பிச்சாங்க. வேற வழியில மாறிடுச்சு கால சூழ்நிலை. இதுக்கப்புறம் இது நீங்க திருத்தி கொண்டு வர்றதுங்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். மேபி இதுக்கப்புறம் மாறலாம். இதுக்கப்புறம் இப்போ நடவடிக்கைகள், இப்ப ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு, இப்ப நடவடிக்கைகள் கொஞ்சம் தீவிரமா இருக்குங்கிறது கண்பட பார்த்துட்டு இருக்கோம். பார்ப்போம் ஒரு 2-3 மாசம் கழிச்சோ இல்ல 5-6 மாசம் கழிச்சோ எப்படின்னு ஒரு வருஷத்துல என்னன்னு மாற்றம் இருக்கலாம். ஆனா இது உறுதியா சொல்ல முடியாது. மேபி ஊர்ல இருக்க ஒரு 10 பேர் சொன்னோம் இல்லைங்களா, அவங்க வேலையை பாக்குறாங்கல்ல,
அவங்க ஏதாவது ஒரு முன்னெடுப்பு எடுத்து இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க எடுத்து பண்ணா வாய்ப்புகள் இருக்கு. ஊர்ல ஒரு ஒரு 200 பசங்க இருக்காங்கன்னா அதுல ஒரு 50 பேர்த்த அவங்க வழியில கொண்டு வந்தாங்கன்னா மாற்றங்கள் கொஞ்சம் கொஞ்சமா மாறும். இப்ப கிராமத்துல இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்கு. எல்லாம் மாறிச்சான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்கு. இப்ப எல்லா பசங்களும் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா அதை யூட்டிலைஸ் அதை கரெக்டா பயன்படுத்திக்கிறாங்கிறது தான் இங்க பிரச்சனையாவே இருக்கு. மேபி அடுத்த வீடியோல பார்க்கலாம். நான் சில விஷயங்களை விசாரிச்சுட்டு நான் பேசுறேன். மற்றபடி முழுசா என்னால இப்போ ஒரு தீர்வை கொடுக்க முடியும், முழுசா ஒரு விளக்கத்தை கொடுக்க முடியாது. ஏன்னா நான் அதிகமா என்னுடைய கிராமத்துல வந்து நான் அட்டாச் ஆப்பேன். ஏன்னா எனக்கான வேலைகளே அதிகம், எனக்கான ஒர்க் அதிகம். ஏன்னா நான் சம்பாரிச்சாகணும். எனக்கு வயசு 30 ஆகுது. இதுக்கப்புறம் நான் சம்பாரிச்சு எனக்கான ஒரு நிலத்தையோ ஒரு வீடியோ நான் கட்டி பார்க்கணும். எனக்கு அதிகப்படியான வேலைகள் இருக்குனால நான் அதுல அதிகமா ஈடுபடல. ஆனா என்னால முடிஞ்சதுக்கு எங்ககிட்ட வர பசங்களுக்கு நாங்க போட்டோஷாப் நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். வித்தவுட் சார்ஜஸ். இதுக்கான எந்த விதமான காசு நீங்க கட்ட தேவை. இப்ப நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க எங்க கடைக்கு உங்க பசங்களை அனுப்பிச்சுடலாம். ஃப்ரீ தான், 1 ரூபா கூட நீங்க கட்ட தேவையில்லை. இந்த டிசைன் கோர்ஸை முடிஞ்ச அளவுக்கு உங்க பையனுக்கு நாங்க சொல்லிக் கொடுக்குறோம். அது முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய ஈவெண்ட்ஸுக்கே நான் கூப்பிட்டு போய் கேமராவெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நான் சொல்லிக் கொடுக்குறேன். 1 ரூபா கூட நீங்க காசு கொடுக்க தேவையில்லை. இதுவும் உங்க பிள்ளைகளுக்கு இது தேவைன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பா நீங்க அனுப்பிச்சு விடுங்க. ப்ளஸ் எனக்கு இந்த மாதிரி கோர்ஸ் எடுக்கலாமா, இந்த மாதிரி கோர்ஸ் எடுக்கலாமா அப்படின்னு சில விஷயங்கள் உங்களுக்கு டவுட் இருக்கலாம். அதுக்கும் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பா எங்கள்கிட்ட நீங்க கேட்கலாம். எல்லாரும் சொல்லுவாங்க இந்த பையனுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு கூட நீங்க கேட்கலாம். நீங்க கேளுங்க, என்னால முடிஞ்சு. ஏன்னா என்னுடைய சர்க்கிள்ல இருக்க பசங்க எல்லாருமே படிச்ச பசங்க. கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல இருந்து ஐடி செக்டர் வரைக்கும் என்னை சார்ந்தவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ என்னால முடிஞ்ச உதவியே உங்களுக்கு நாங்க கண்டிப்பா பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன். இவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும் என் சைட்ல இருந்து. அவ்வளவுதான். பாட்காஸ்ட் ஒன்று பார்த்தேன், கிறிஸ்தனிக்ஸ் நான் சொல்லியிருந்தாரு. இப்போ நம்ம வந்து என்ன கத்துக்கிறோன்றதெல்லாம் முக்கியம் கிடையாது. இது வந்து வேல்யூ இருக்கு இல்லை அப்படின்றது இல்லை. ஆனா நம்ம கத்துக்கிறது வந்து நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு இடத்துல நம்ம அப்படியே ஆகும். இப்போ வந்து அவர் வந்து போட்டோகிராஃபி கத்துக்கிட்டாரு. அவர் சின்ன வயசுல கத்துக்கிட்டது இப்ப அவருக்கு வேலைக்கு போறப்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி நிறைய பேருக்கு இப்ப டிரைவிங் கத்துக்கிறாங்க. அது ஃபியூச்சர்ல இப்ப அவங்க காரே அவங்க எடுத்துட்டு போனா கூட அவங்களுக்கு ஒரு அவங்க வீடியோ எடிட்டிங் கத்துக்கிறாங்க. அவங்க வீடியோஸ் அவங்க எடிட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா இவங்க வந்து இப்ப ஒரு விஷயம் கத்துக்கணும், போட்டோஷாப் எனக்கு கத்துக்கணும்னு ஆசை. ஆனா அது சரி, அது எது கத்துக்கிட்டு அது யூஸ்ஃபுல் இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க. உலகம் டிஜிட்டலா மாறிட்டு இருக்கு, நல்லா நோட் பண்ணிக்கிங்க. எந்த அளவுக்கு டிஜிட்டல்னா இன்னைக்கு பரிவர்த்தனையே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஜிபேல நடந்துட்டு இருக்கு. நீ இப்போ அதிகப்படியான பெற்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெற்றோர்களுக்கு அந்த ஜிபேனா என்னன்னு தெரியாது. ஆனா பசங்க எல்லாத்துக்கும் தெரியும். இன்னைக்கு டெக்னிக்கலா பார்த்தீங்கன்னா ஒரு போட்டோ அன்னைக்கெல்லாம் டிஎஸ்ஆர் கேமரா தான் ஒரு போட்டோ எடுக்க முடியும். நீங்க சாதாரண போனை வச்சு ஒரு டிஎஸ்ஆர் அளவுக்கு ஒரு போட்டோ கிரியேட் பண்ற அளவுக்கு கத்துக்கிட்டீங்க. ஸோ டிஜிட்டல் ரொம்ப 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 முக்கியம். இன்னைக்கு ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் சொல்லிட்டு இப்போ ஏஐ வந்தோடனே அப்படி ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸே கொண்டு வரணும். முடிஞ்ச அளவுக்கு கத்துக்குங்க. இன்னைக்கு கோடிங், இப்போ ஒரு வெப்சைட்டை டெவலப் பண்ணணும்னா கோடிங் தான் இன்னைக்கு உட்காந்து கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. 2-3 இதை கனெக்ட் பண்ணி இன்னைக்கு வந்து ஒரு ஏஐல நீங்க இந்த மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராம்ப்டையோ அல்லது வாய்ஸா கொடுத்தா கூட அந்த கோடிங் அதை கிரியேட் பண்ணி கொடுத்துருது. ஸோ அந்த அளவுக்கு டெக்னிக்கலா வளர்ந்துருக்குது. நீங்க போட்டோஷாப்பே நீங்க எடுத்தீங்கனாலுமே நான் ஒரு ஃப்ரேம் பண்ணணும்னா 1 hour to 2 hour ஆகும். ஆனா இன்னைக்கு ஏஐல போட்டு என்னால ஈஸியா கன்வெர்ட் பண்ணி கொண்டு வர முடியும். ஸோ நான் கத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு முழுசா தெரியாது, ஆனால் நான் கத்துக்க விரும்புறேன். ரெண்டாவது ஒரு சொன்ன மாதிரிதான் இந்த கேமரா ஃபீல்டுக்குள்ள நான் படிச்ச படிப்பு வேற, வேலை செஞ்ச வேலை எல்லாமே வேற. ஆனா இங்க நான் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு பிடிச்ச வேலையா இருந்ததுனால ஈஸியா கத்துக்கிட்டேன். அன்னைக்கு நான் 2012 இருந்து இந்த கேமராலாம் நான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால இது என்னால ஈஸியா அக்சஸ் பண்ண முடிஞ்சுது. இன்னைக்கு வேற ஏதாவது ஒரு பெரிய கேமரா எங்கேயில கொடுக்குறாங்க அப்படின்னாலுமே இஞ்சி போனா 1 or 2 daysல அதை பத்தின ஃபுல் விளக்கத்தையும் என்னால கொடுக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு எனக்கு ஒரு ட்ரைனிங் நாலேஜ் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு கத்துப்பேன், முடிஞ்ச அளவுக்கு கத்துக்க நினைப்பேன். அதனால அந்த மாதிரி நீங்களும் கத்துக்கிங்க. திறமை இங்க முக்கியம். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது. இன்னைக்கு என்ன விட்டீங்கன்னா பெயிண்ட் அடிக்க போவேன், அதே மாதிரி கொத்து வேலைக்கு போவேன். எல்லா வேலையும் நாங்கள் தெரிஞ்சுக்க வச்சுக்கிறோம். இதெல்லாம் ஏதோ ஒரு இடத்துல எனக்கு உதவுங்கிறதுனால நீங்களும் அதே மாதிரி எல்லா விஷயமும் தெரிஞ்சு வச்சுக்கீங்க. இவ்வளவுதான் நான் வந்து ரீல்ஸ் எல்லாம் பார்த்தேன். ஃபாரின் யூடியூபர் ஒருத்தர் வெறும் ஏஐ மட்டும் வச்சு ஒரு 20 யூடியூப் சேனல்ஸ் ரன் பண்றாரு. ஒரு ஏர்ன் பண்ணிட்டு தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி பார்த்தேன். ஆனா அந்த அளவுக்கான நாலேஜ் நம்ம தமிழ்நாட்டுல இருக்க பசங்களுக்கு இல்லை அப்படின்ற மாதிரிதான். நீங்க நல்லா நோட் பண்ணுங்க. இன்னைக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பசங்களுக்கு போய் கேட்டாலுமே இங்கிலீஷ் சரளமா பேசுறாங்கன்னா தெரியாது. வெளிப்படையா சொல்றேன், எனக்கே பேச வராது. ஒருத்தவங்க பேசுறாங்களா முழுசா அதை உள்வாங்கிக்க தெரியும், அவங்க என்ன பேசுறாங்கன்னு தெரியும். பிசினஸ் ரிலேட்டடா இருக்க வார்த்தைகளை வச்சு என்னால அவங்கள்ட்ட பேச முடியும்.
ஆனால் நார்மல் கான்வர்சேஷன் வைக்கிறோம் இல்லைங்களா, ஒன்றுமே தெரியாது. ஸோ இன்னைக்கு நீ எல்லாரும் சொல்லிடுறாங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் அதாயிடுச்சு இதாயிடுச்சு. இன்னமும் வளர்ச்சி அடையல. வெளிப்படையாக சொன்னால் வளர்ச்சி ரொம்ப 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 கம்மியாக இருக்கு. ஒரு ஆங்கிலத்தை ஒரு சரளமாக ஒரு பேச முடியாது. 12 வருஷமா படிக்கிறோம். 1லேருந்து 12வது வரைக்கும் படிக்கிறோம். ஆனால் நம்மளால ஒரு ஆங்கிலத்தை சரளமாக நான் 12வது முடிச்சு டிப்ளமோ படிக்கும்போது தான் இங்கிலீஷை வாசிக்கவே ஆரம்பித்தேன். அது வரைக்கும் மனப்பாடம் பண்ணுவேன். இந்த ஓ காட் பியூட்டிஃபுல்னு ஒரு பாட்டெலாம் ஒரு 6வது படிக்கும் போதெல்லாம் ஒரு போயம் வரும். அந்த போயமே ஓ காட்டுக்கு ஓ காட் ஜிஓடி இப்படி படிச்சுதான் மனப்பாடம் பண்ணி நான் பேச ஆரம்பிச்சது. எனக்கே அவ்வளவு இதா இருக்கு. இன்னைக்குமே அதோடைய இது கம்மியா தான் இருக்கு. ஏன்னு தெரியல. இங்க புழக்கம் தமிழ்ல தானே அதிகமா பேசிட்டு இருக்கு. ஆங்கிலத்துல இருக்கக்கூடிய வார்த்தைகள் இங்க புழக்கம் கம்மியா இருக்குல்ல. அதனால வேற வழி இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தவும் நல்லா இருக்கும். ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மொழியை கிரியேட் பண்ணிட்டோம். ஓகேங்களா. ஆனா இங்கிலீஷ் மீடியத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ்லேயே படிக்க வைக்கிறாங்க. தமிழ் மீடியத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ்லேயே போயிடுது. அப்படிங்கும் போது அங்க இங்கிலீஷ் மீடியத்துல படிக்கிறவங்களோட தமிழ் மீடியத்துல எஜுகேஷன் கம்மியா தானே இருக்கு. ஆனா இங்கிலீஷ் மீடியத்திலேயே இங்கிலீஷ்ல எடுக்கிறது இல்ல. இங்கிலீஷ் சப்ஜெக்ட் மட்டும்தான் இங்கிலீஷ்ல எடுக்கிறாங்க. மத்த எல்லாமே தமிழ் எடுக்கிறாங்க. இங்கிலீஷ் மீடியத்துல எப்படி சொல்றதுன்னா, நீங்க சொல்றது கரெக்ட். அங்க இருக்க வாத்தியார் முழுசா இங்கிலீஷ் பேச வராது இல்ல. இருக்கு. ஏன் இதெல்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி வாத்தியார்லாம் இருக்காங்க. பாஸ் ஆகிட்டு வந்துடுறாங்க. ஆனா அவங்களுக்கு இங்கிலீஷ் அதிகமாக பேச வராது. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஆனா இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிற ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ்ல தானே படிச்சு எக்ஸாம் எழுதி ஆகணும். அந்த அளவுக்கு நாலேஜ் கெயின் பண்றது கூட அங்கே கஷ்டம் தானே தமிழ் மீடியத்துல. அதை பார்க்கணும்ல. அதே மாதிரி இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சுட்டு அடுத்து 6th போய் இங்கிலீஷ் மீடியத்துல ஜாயின் பண்ணா முன்னாடி இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சிருக்கணும். அதுக்குதான் அதிகமாக முன்னுரிமை கொடுக்குறாங்க. தமிழ் மீடியம் வரையும் 5வது படிச்சுட்டு 6வது போய் இங்கிலீஷ் மீடியம் சேர்றதுனா கிடைக்க மாட்டேங்குது சீட்டு. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு. முழுசா இறங்கி நம்மளால பார்க்க முடியாது. ஆனா முடிஞ்ச அளவுக்கு படிச்சுதான் ஆகணும். நாலேஜ் வளர்த்துக்க வேண்டியதுதான். போக 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 கெயின் பண்ணிக்கலாம். ஆனா சின்ன வயசுல இருந்தே பழகிக்கிங்க. முடிஞ்ச அளவுக்கு பேசுறதுக்கு அதிகமா ட்ரை பண்ணுங்க. நம்ம சார்ந்து இருக்கிறவங்களே கம்மியா தான் இருக்காங்க இல்லையா. தமிழ்ல ஃபுல்லாவே படிங்க. அது ஒரு இது இருக்கு. நீ தமிழுங்கிறதே நீ பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே புதுசு புதுசா தானே இருக்கு. இன்னைக்கு தமிழ் மொழியோடைய இது வந்து அழிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னா, நான் என்னுடைய ஃப்ரெண்டுகிட்ட என்னுடைய நண்பர்கள்ட்ட சொன்னா கூட அவங்க அதை சாதாரணமா தான் எடுத்துக்கிறாங்க. கேட்டா இன்னைக்கு டிஜிட்டல், இன்னைக்கு உலகம் அப்படிதான் வாழுது. அதனால நீ தமிழே தூக்கிட்டு சுத்தாத. இங்க நல்லா புரிஞ்சுங்க. பெற்றவங்க தான் பிள்ளைக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்கணும் முதல்ல, அந்த மாதிரி தான் மொழிக்கு, நம்ம தமிழ் மொழிக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்துட்டு தான் அடுத்த மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இங்க நீங்க சொல்லுவாங்கல்ல உலகம் முழுக்க தமிழா இருந்திருக்கான் அப்படின்ட்டு. இன்னைக்கு நான் ஃபாரின் போனேன். அங்கே நான் பேசுனது மலையாளமும் சரி ஹிந்தியும் சரி எனக்கு தெரியும். ஸோ நான் கத்துக்கிட்டேன். இந்த பிற மொழிகள் எல்லாம் நம்மளுடைய பேச்சு மொழியா தான். அதாவது நமக்கு இன்னொருத்தவங்கள்ட்ட உரையாடலுக்காக தேவைப்படுற மொழிகளே தவிர அது அத்தியாவசியம் கிடையாது. ஸோ அதனால முதன்மை மொழி தமிழை முழுசா கத்துக்குங்க. அடுத்து ஆங்கில மொழி, இது உலக மொழியாகவும் இருக்கு. அதே சமயம் நம்ம தொழில் சார்ந்து அந்த மொழியை ரொம்ப இம்பார்ட்டண்டா கத்துக்க வேண்டியதா இருக்கு. அதே மாதிரி நீங்க உங்க தொழில் சார்ந்து பிற மொழிகளை கத்துக்கிறது எந்த ஒரு தவறும் கிடையாது. கத்துக்குங்க. ஆனா நமக்கு இப்ப இருக்க மொழிகள் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் தமிழா இருக்கட்டும் ஆங்கிலமா இருக்கட்டும், இதுல நம்ம முதன்மையா இருக்கணும்ல. இதுவே இல்லாம நம்ம இன்னொரு மொழியை போய் கத்துக்க முடியும்னு நினைக்கிறீங்கன்னா எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் இந்த மொழிகளை கத்துக்குங்க. அதுக்கப்புறம் போக போக ஒவ்வொரு மொழியா தெரிஞ்சுக்கிங்க, கத்துக்குங்க. அந்த நாடுகளுக்கு முடிஞ்சா போயிட்டு வாங்க. ஏன்னா நம்ம கிராமத்தை சுத்தியும் இங்க சுத்தக்கூடாது. இன்னைக்கு பல பேர் சிங்கப்பூர், மலேசியா, துபாய்னு எல்லா இடங்கள்லயுமே இருக்காங்க. ஏன்னா பணம் சம்பாரிச்சாகணும். அந்த பணத்தை சம்பாரிச்சிங்கன்னா உங்களுக்கு கல்வி வேணும். படிச்சா மட்டும்தான் நீங்க அதை போய் அந்த வேலைகளிலும் சேர முடியும். இல்லை அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன்ல போய் சேரலாம், கொத்தனாரா வேலை பார்க்கலாம், வேற என்னென்ன வேலை இருக்குதோ எல்லா வேலையும் பார்க்க வேண்டியதான். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச சிவில் இன்ஜினியரே இப்போ ஏர்போர்ட்ல கிளீனிங் செக்ஷன்ல வேலை பார்த்தாரு. ஸோ அந்த அளவுக்கான விஷயங்களும் இருக்கு. அதே மாதிரி ஒரு டிகிரி, நம்ம ஒரு பட்டதாரி ஆகிறோம் அப்படின்னா, ஒரு இன்ஜினியர் ஆகிறோம் அப்படின்னா, எல்லாருமே சொல்ற மாதிரி தான். நான் ஒரு சிவில் இன்ஜினியர்னு சொல்றேன்னா அந்த வேலையை தெரிஞ்சுட்டா மட்டும்தான் நான் இன்ஜினியர். இல்லை அப்படின்னா பட்டம் படிச்ச ஒரு பட்டதாரி மட்டுமே தவிர நீ இன்ஜினியர் கிடையாது. புரியுதுங்களா? அதே மாதிரி நான் படிக்கிற படிப்பும் இப்போ நான் ஒரு எம்ஏ கிரிமினாலஜி முடிச்சிருக்கேன், ஒரு குற்றவியல் பிரிவு எடுத்து படிச்சிருக்கேன் அப்படின்னா அதுல இருக்க சில விஷயங்கள், சட்ட ரீதியான விஷயங்களை நான் கத்திருக்கேன். அது எனக்கு உதவி பண்றதுக்கு. அதே சமயத்துல இன்னைக்கு நான் ஒரு டிசைனர்னு சொல்றேன் அப்படின்னா நான் எல்லாத்தையும் டிசைன் பண்ண கத்துக்கிட்டேன், பண்ணுவேன். அப்போ நான் டிசைனர்னு சொல்லிக்கலாம்.
எதையுமே தெரியாம போட்டோகிராஃப்னு சொல்லக்கூடாது, டிசைனர்னு சொல்லக்கூடாது. அதனால ப்ராக்டிக்கலா அது தொழில் சார்ந்த விஷயங்களை நீங்க கத்துக்கிட்டா மட்டும்தான் நீங்க அந்த பதவிக்கு அந்த படிப்புக்கு ஏத்தவரா இருப்பீங்க. இல்லைன்னா அது சார்ந்து நம்ம சொல்லவே கூடாது. நீங்க சொல்றதுக்கு தயங்கணும் ஃபர்ஸ்ட். ஓகே, அப்ப நம்ம படிச்சிட்டோம், ஏன் நமக்கு இது தெரியல, ஏன் தெரியாம போச்சு அப்படின்னு நீங்க உங்களுக்குள்ள ஒரு கேள்வியை கேட்டுக்கங்க. அப்படின்னா தான் நீங்க அந்த படிப்பை பத்தி திருப்பி கத்துக்கவாது யோசிப்பீங்க. இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அதனால படிக்கும் போதே முடிஞ்ச அளவுக்கு அதை யோசிக்காதீங்க. படிச்சதுக்கு அப்புறம் யோசிக்காதீங்க. படிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு கோர்ஸை போய் எடுக்கிறதுக்கு நான் எதுக்கு 4 வருஷம் உட்காந்து படிக்கணும்? அந்த ஒரு பிரச்சனை இருக்குல்ல. 4 வருஷம் படிக்காதே போய் 4 மாசம் கோர்ஸ்ல கத்துக்கிறீங்க. எனக்கு அதான் புரியல. 4 வருஷமா படிக்கிறீங்க காலேஜ்ல, 8 மணி நேரம் காலேஜ்ல இருக்கீங்க, போயிட்டு வரீங்க. அது இல்லாம எவ்வளவோ டைம் இருக்கு. இதுல கத்துக்காத அந்த 4 மாசம் கோர்ஸ்ல கத்துக்கிறீங்கல்ல, அப்ப தவறு எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்ல. அப்ப நம்மள்ட்ட தானே இருக்கு. அந்த 4 வருஷத்தை யூட்டிலைஸ் பண்ணணும், அதை பயன்படுத்திக்கணும். நான் வெளியே வரும்போது இந்த தொழிலை சார்ந்த இந்த தொழில் எனக்கு தெரிந்தாலும் வெளியே வரணும். அப்படிப்பட்ட கல்வியை இங்க உருவாக்குறது கஷ்டமா தான் இருக்கு. யாரும் அப்படி ஒரு கல்வியை உருவாக்கி தரது இல்லை. ப்ராக்டிக்கல்ன்றாங்க, அதுன்றாங்க, ஒண்ணுமே தெரியல. ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்கிறான், வெளியே வந்து ஒரு கம்ப்யூட்டரை ஆன் பண்ணி ஒரு காப்பி பேஸ்ட் பண்றதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுறான். ஸோ அந்த அளவுக்கு ஏன்னா எல்லாருக்கும் அதே தானே. ஒரு 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 படிப்பை சொல்லித்தரான், அங்க படிக்கிற 80 பேருக்கு அதே படிப்பு தானே சொல்லி தருவாங்க. புதுசா யாருக்கும் மாத்தி தர போறது இல்லை. வெளியே நீ போய் ஒரு கோர்ஸ் எடுத்துனா அவன் மாத்தி சொல்லி தருவான், சொல்லி தரான். ஒரு சாஃப்ட்வேர் ஏத்துறீங்க, சாஃப்ட்வேர் ஸ்கில் எங்க இருக்கு தெரிஞ்சுட்டா தானே அதை நீங்க பிரச்சனை அர்த்தம். கேட்டா போட்டோஷாப் நான் ஓப்பன் பண்ணேன், இந்த டூல் இங்க வரும், இந்த பென் இப்படி பண்ணலாம், இதை சொல்றாங்க தவிர ப்ராக்டிக்கலா ஒரு பேனர் டிசைன் பண்ண, ஒரு போஸ்டர் டிசைன் பண்ணா தெரியல. அது நான் போய் ஒரு 4-5 மாசம் ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்க வேண்டிய நிலைமைக்கு வந்துருச்சு. நீங்க அது மாறாது, அது மாறாது. நீங்க என்ன பண்ணாலுமே எந்த காலேஜ்லயும் முழுசா சொல்லி தர மாட்டாங்க. எப்படி அதெல்லாம் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் தான். ஆமா சார். ஐயா நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு ஒரு புக்கு கைடு கொடுக்குறாங்க, காலேஜ்ல போனீங்கன்னா புக்கு கொடுத்துட்றாங்க சிலபஸ். அதை தவிர வேற ஏதாவது நீங்க படிக்கிறீங்களா? இல்லையே. ஒரு டீ குடிக்கிறதுனா ஒரு டீ, ஒரு கடையில போய் டீ குடிக்கிறோம், நல்லா இல்ல, இங்க ஒரு டீ கடையை தேடி போறாங்கல்ல, கரெக்ட் தானே? இல்ல அதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல. அந்த மாதிரி படிக்கும் போது புக்ல எல்லாரும் பாருங்க 80 பேர் அதே தான் படிப்பான். மிச்சம் கூட ஒரு 10 டிசைன் சொல்லுவாங்களா. ஒரு மெக்கானிக் ஃபீல்டு எடுக்கிறீங்க அப்படின்னா ஸ்க்ரூ ஜாக்கு, அப்புறம் கனெக்டிங் ராடு, இந்த மாதிரி ஒரு 10 காம்பனண்ட் ஆட்டோக்கு எல்லாம் டிசைன் பண்ண சொல்லுவாங்க. அந்த 10 தாண்டி வேற ஏதாவது டிசைன் பண்றீங்களா? இல்ல நீங்களே வேற ஏதாவது டிசைன் ஓனா எடுத்து பண்றீங்களா? உங்களுக்கு கைட்ல கொடுத்துருவான், இந்த மெஷர்மெண்ட் இது 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 டயாமீட்டர் இவ்வளவு இழுங்க, இவ்வளவு பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லுவான். நீங்க உட்காந்து பண்ணி கொடுத்துட்டு ப்ராக்டிக்கல்ல பாஸ் ஆகிட்டு போடுவீங்க. ஆனா அது தெரிஞ்சுக்கிட்டீங்களா தெரியலையே. ஒரு 4-5 மாசம் கோர்ஸ் எடுத்து இதுதான் இப்படிதான், அதுக்கப்புறமா தானே உங்களுக்கு தெரிய வருது. காலேஜ்ல யாரும் சொல்லி கொடுத்துருக்கீங்க. அந்த மாதிரியான சூழல் இங்க அதிகம். அது பள்ளிக்கூடத்துல இருந்து காலேஜ் கல்லூரி வரைக்கும் தான் இருக்கு. அப்படிங்கும்போது இவர் சொன்னாரு பாருங்க, சுயமா ஒரு அதுல ஒரு ஆர்வம் இருந்தா மட்டும்தான் அதை உங்களால கத்துக்க முடியும். முடிஞ்ச அளவுக்கு கத்துக்குங்க. நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நல்லா நோட் பண்ணுங்க. யார் நல்லா படிக்கிறா, யார் நல்ல வேலையில இருக்கா, அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க, அவங்க எந்த மாதிரியான ஒழுக்கத்தை கத்துக்கிட்டு எந்த மாதிரியான செயல்பாடுகளை செய்யறாங்க அப்படிங்கிறத முழுசா தெரிஞ்சுக்கிங்க. முடிஞ்சா அதே கூட எடுத்துக்கங்க. இங்க எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாரும் சொல்லுவாங்க, அம்பானி இருக்காரு, அம்பானி மாதிரியே நான் ஒன்னும் அம்பானியே யோசிக்கணுமா? முதல்ல அம்பானி ஆகணும்னா முதல்ல நீங்க ஒரு தொழிலை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்க முதல்ல உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும்ல. நீங்க போய் வேலை பார்த்தாலும் அம்பானிலாம் காலத்துக்கு ஆக முடியாது. ஒரு பெரியவர் சொல்ற போது நான் பார்த்துருக்கேன், ரீல்ஸ்ல பார்த்துருக்கேன், அவர் பேர் எனக்கு தெரியல. என்னைக்கு நீ வேலை செய்ய போறியோ அன்னைக்கே நீ வாழ்க்கையை இழந்துட்ட. 8 மணி நேரம் 10 மணி நேரம் கம்பெனிக்காக போய் வேலை பார்க்குற, உன்னால எங்கேயுமே போக முடியாது. உன்னால எதுவுமே இன்னைக்கு ஏகப்பட்ட பேர் சொல்ற வார்த்தைகள தானே. வேர்ல்ட்ல இப்ப மில்லியனர்ஸா இருக்கவங்க 75% ஆண்டர்பிரினர்ஸ் தான் இருக்காங்க. ஆமா. ஆனா 0% எம்ப்ளாயிஸ் தான். மேட்டர் தான். அவங்க எல்லாம் பிசினஸ் கிரியேட் பண்ணிட்டாங்க, மிஷின்ஸை உருவாக்கிட்டாங்க. அதெல்லாம் மனுஷங்களை நமக்கு நீட் நிறைய இருக்கு. அந்த நீட் என்னென்ன தேவைன்னு கரெக்டா அனலைஸ் பண்ணி பண்றாங்க. அந்த மாதிரி நான் அந்த அளவுக்கு சொல்ற அளவுக்கு எல்லாம் பெரிய எல்லாம் கிடையாது. ஆனா இதான் நடைமுறை. அவங்க கரெக்டா செட் பண்றாங்க, இது நடக்கணும், முடிச்சிடுறாங்க. கரெக்டா பிசினஸ ரெடி பண்ணி கொடுத்துட்டு அவங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க. சிம்பிளா முடிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க எல்லாத்தையும் கத்துக்குங்க, தெரிஞ்சுக்கிங்க. பேச்சுவார்த்தைகள்ல ஒழுக்கத்தை கரெக்டா வச்சு பேசுங்க. எல்லாமே உங்க கைக்கூடி வரும், எல்லாமே கரெக்டா நடக்கும். ஒரு தவறு நடக்குதுன்னா அந்த தவறை அடுத்த தடவை செய்யாத அளவுக்கு பாத்துக்குங்க, அது போதும். தப்பு நடந்த உடனே இது நமக்கு வரலன்னு சொல்லி விலகாதீங்க. இவ்வளவுதான் மேட்ரு. விலகிடக்கூடாது, முயற்சி இருக்கணும்.
முயற்சி இருந்தால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு அதுக்கான ரிசல்ட் தெரியும். அந்த மாதிரி எல்லாருமே அந்த மாதிரியே பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு நாள் சக்சஸ் ஆகும். பார்த்துக்கலாம். டிராவல் மூலியமா நாலேஜ் எதை கெயின் பண்ணிக்கலாமா? டிராவல் சிம்பிளா சொன்னா உங்க பிள்ளைகள் ஒரு ஒரு 18 வயசு 15 வயசு தாண்டிடுச்சாலே தாராளமா ஒரு பஸ்ல தனியா போயிட்டு வரலாம். இன்னைக்கு இருக்க பசங்களுக்கெல்லாம் மொபைல் போனை வச்சுட்டு எல்லாத்தையும் பண்றாங்க, பைக் எடுத்துட்டு சுத்துறாங்க. ஸோ அந்த மாதிரி டிராவல் எந்த அளவுக்கு உங்களுக்கு உதவும் அப்படின்னா, இப்போ நான் ஒரு இடத்துக்கு போறேன், ஒரு 3-4 பஸ் ஸ்டாப் தாண்டி தான் போக வேண்டிய சூழல் இருக்கு அப்படின்னா, நான் தனியா போனாதான் 4 பேர்கிட்ட கேட்டு அந்த சோசியலா பழகிறது. புரியுதுங்களா? நான் வந்து இல்ல எனக்கு கரெக்டா இந்த பஸ்ல ஏத்திட்டு நான் அங்கதான் இறங்கணும் அப்படின்னா நடக்காது. ஸோ அப்ப டிராவல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் சென்னையில அவ்வளவு சுத்தி இருக்கேன். அந்த மாதிரிலாம் நான் போனதுனாலதான் ஒரு இடத்துக்கு போகும்போது நான் பயப்படாம போயிட்டு வந்துட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி உங்க பிள்ளைகளுக்கு இதெல்லாம் நீங்க சொல்லி பழக்கி கொடுங்க. சொன்னீங்க கண்டா. ஸோ இவ்வளவுதாங்க. அடுத்த தடவை கண்டிப்பா உங்களுக்கு தேவையான விஷயங்களை முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நாங்கள் கொண்டு வந்து சேர்க்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு எங்களை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்க பிள்ளைகளுக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுங்க. நாங்க சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. வயசுலயும் அனுபவத்திலையும் அதிகமா இருக்கிறது நீங்க தான். அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க யோசிச்சு சிந்திச்சு உங்க பிள்ளைகளுக்கு இது எதை செய்யுங்க, இது எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லிக் கொடுங்க. இவ்வளவுதான். நெக்ஸ்ட் டைம் இதோட பெட்டரா ஒரு கண்டென்ட் எப்படி ப்ராப்பரா பண்றது, ஃபர்ஸ்ட் 0 to 0ல இருந்து எப்படி ஆரம்பிக்கிறதுன்றது இன்னும் கொஞ்சம் டீடைலா எக்ஸ்பிளைன். கண்டிப்பா கண்டிப்பா அதை பண்ணலாம். டாடா பை பை. தேங்க்யூ.